நான் பிரசங்கியார் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். பாஸ்டர் தேவா டேனியல் அவர்கள் பெங்களூர் பட்டணத்தில் ஆண்டவருடைய ஊழியத்தை மிக நேர்த்தியாக கர்த்தருக்கு உண்மையான விதத்தில் தேவனுடைய ஊழியத்தை செய்கிற ஒரு அருமையான தேவதாசன். அவரை 15 ஆண்டுகளுக்கு முன்பாக எனக்கு தெரியும். அன்னைக்கு எப்படி பார்த்தோன்னா அன்னைக்கு பார்த்த மாதிரி தான் இன்றைக்கும் அவர் இருக்கிறாரு. இன்றைக்கும் அப்படி தான் பேசுகிறாரு, பழகிறாரு. எந்த மாற்றமும் இல்லை. அவ்வளோ அன்புள்ள ஒரு தேவ மனுஷன். அவர் மூலமாய் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். பல நாடுகளில் அவரை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவதை நினைத்து நான் சந்தோஷம் அடைகிறேன். மிக விசேஷமாய் அநேக இளம் ஊழியர்களை மெய்யான விதத்தில் ஆண்டவர் இயேசுவை வசனத்தின் அடிப்படையில் ஆராதிப்பது எப்படி என்பதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய நிறைய பயிற்சிகளை அவர் கொடுக்கிறார். நிறைய கல்லூரிக்கு போய் தியாலஜிக்கல் காலேஜில் போய் அநேக மாணவர்களுக்கு அவர் போதிக்கிற ஒரு தேவனுடைய தாசன். அவர்கள் இந்த இடத்தில் வருவது நமக்கு கிடைத்திருக்கிற பெரிய ஆசீர்வாதம். அவர் 15 வருஷமாக காத்திருந்தார் இங்கே வர்றதுக்கு. இன்னைக்கு கர்த்தர் அதை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார். அவர் நம்முடைய மத்தியில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வந்திருக்கிறார். கரம் தட்டி நாம் மறுபடியும் அவரை அன்பாய் வரவேற்போம். ஹல்லேலூயா. பாஸ்டர் சொன்னது போல 15 வருடங்களுக்கு முன்பாக அந்த கார்னரில் ஒரு தாத்தா உட்காந்துருக்காரு, கண்ணாடி போட்டுட்டு. ஐயா, அதே இடத்துல ரவுண்ட் டேபிளில் நான் உட்காந்துருந்தேன். அங்கேருந்து நான் பார்த்தேன். இங்கே பாஸ்டர் ஜெக்கிங்க வர்ஷிப் லீட் பண்ணிருந்தார். அப்போ அவர்கிட்ட சரியாக பேச முடியல. ஒரு கான்ஃபரன்ஸ்க்கு நான் வந்திருந்தேன் பெங்களூர்லேருந்து. ஜஸ்ட் கேம் ஃபார் 2 hours. அப்போது அந்த நாளில் நான் சபதம் எடுத்தேன், ஆண்டவரே, இந்த இடத்துல அருமையான இடத்துல என்றைக்காவது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா, பாடுறதுக்கு அட்லீஸ்ட் வந்து நிற்கிறதுக்காவது ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா என்று சொல்லி ஒரு சபதத்தை. ஆனால் உங்களுடைய சித்தமாக இருந்தால் ஐ வில் ஸ்டார்ட் மை ஒர்க். என்னுடைய நான் காரியத்தை நான் எடுக்க ஆரம்பிக்கிறேன். ஒருவேளை உங்களுடைய சித்தமாக இருந்தால் இந்த இடத்துல நிற்பதற்கு ஒரு தகுதியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபித்த நாட்கள் ஏராளம். என்றைக்கோ திடீர்னு ஒரு நாள் 10 மணிக்கு எனக்கு கால் பண்ணி பாஸ்டர் கேட்குறாரு, பாஸ்டர் தூங்கிட்டீங்களா? அப்போ தான் நான் தூங்க போகிறேன், ஆழ்ந்த நித்திரைகளை போகிறேன். இவர் கால் பண்ண உடனே நான் சொல்லிட்டேன், இல்லை நான் தூங்கலன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டேன். Because how can I miss the precious call from certain people who are anointed by God? தேவனால் அபிஷேகப்படுத்தப்பட்ட ஒருத்தர் கூப்பிடும் பொழுது செத்த பிணமும் உயிரோடு எழும்பும். Praise God. ஸோ அருமையான தலைமைத்துவத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். பாஸ்டருக்காகவும் பாஸ்டர் அம்மாக்காகவும் மற்றும் நம்முடைய தலைமை போதகர் நம்முடைய ஃபவுண்டர் பாஸ்டர் ஸ்வர்ணராஜ் அவர்கள்லாம் எனக்கு ஒரு முன்னோடிகள். அருமையான ஒரு தெய்வீக மனுஷனை கத்த நம்ம தேசத்துக்கு விசேஷமாக நம்ம பட்டணத்துக்கு கொடுத்துருக்கிறார். அப்படிப்பட்ட தலைமைத்துவத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது அங்கத்தினராக இருப்பது ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தேவனுடைய சத்தியத்தை நான் சுருக்கமாக சொல்லி உங்களை உற்சாகப்படுத்தி நான் முடிக்க நான் விரும்புகிறேன். இந்த சாயந்தர வேளையிலும் நமக்கு அருமையான ஆராதனை வேலைகள் இருக்குது. நீங்கள் எல்லாருமே என்னென்ன தேவைகளோடு உங்கள் வெளியில் சொல்ல முடியாது அந்த தேவைகளோடு பாரத்தோடு நீங்கள் இந்த சாயந்தரம் வாங்க. சந்தோஷமோ நஷ்டமோ கவலையோ தொல்லையோ கண்ணீரோ எந்த சூழ்நிலைகள் மத்தியில் இருந்தாலும் சரி, tonight is the time to give your burdens to God. தேவ சமூகத்தில் உங்கள் பாரத்தை கொடுக்கும்படியாக வாங்க. ஏன்னா ஆராதிக்கும் பொழுதே அங்கே ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். அதை குறித்து ஒரு சில காரியங்களை ஈவினிங்கில் நான் பேச விரும்புகிறேன். ஏன்னு சொன்னால் பரலோகத்துக்கு போகும் பொழுது there is no Bible study. When we go to heaven, there is no evangelical meeting. சுவிசேஷ கூட்டங்களோ இல்லை பெண்கள் மாநாடோ ஆண்கள் மாநாடோ இல்லை ஆராதனை கூட்டங்களோ இல்லை பைபிள் ஸ்டடியோ ஒன்றுமே இருக்காது. பரலோகத்துக்கு போகும்பொழுது there is only one thing we do. அங்கே போகும்போது ஒரே ஒரு காரியம், இந்த உலகத்தில் செய்து கொண்டிருக்கிற ஒரு காரியத்தை தான் நாம் செய்வோம் என்று சொன்னால், தேவனோடு பிதாவோடு அந்த தேவனோடு நம்ம சிங்காசனத்தில் அவரோடு கூட ஆராதித்து கொண்டு தான் இருப்போம். ஹல்லேலூயா. Because a Christian community is the full of worshiping community. நம்ம எல்லாருமே ஆராதிக்கிற கூட்டம் சங்கத்தினர் என்று சொல்லி எடுத்துக்கொள்வோம். Praise God. வேதத்தை வாசிக்கலாமா? வேதத்தை நம்ம கரங்களை எடுத்துக்கொள்வோம். வேதம் உங்களுடைய கரங்களில் இருக்கும் என்று சொன்னால் கரங்களிலே நம்ம வேதத்தை எடுத்துக்கொண்டு 2 நாளாகமும் 34வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை என்னோடு கூட சேர்ந்து வாசிக்கும்படியாக நான் கேட்கிறேன். 2 நாளாகமும் 2 Chronicles 2 நாளாகமும் 34வது அதிகாரம் முதல் 3 வசனங்களே எல்லாருமே நல்ல சத்தத்தை உயர்த்தி நீங்க வாசிக்க போறீங்க. வாசிக்கும் பொழுது
தேவன் நம்மோடு இடைப்பட வேண்டும். வாசிக்கும் பொழுது ஆவியானவர் சொல்ல வேண்டிய விளக்கங்கள் இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். வாசிக்கலாமா? சத்தத்தை உயர்த்தி வாசிக்கிற சத்தங்கள் பக்கத்தில் கொஞ்சம் லைட்டாக தூங்குற மாதிரி இருந்தாலும் தட்டி எழுப்புற மாதிரி இருக்கணும். ஹல்லேலூயா. வாசிக்கலாமா? சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து வாசிக்க போகிறோம். யோசியா ராஜாவாகிற போது 8 வயதாயிருந்து 31 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழிகளில் வலது இடதுபுறமாக விலகாமல் நடந்தான். அவன் தன் ராஜ்யபாரத்தின் 8ஆம் வருஷத்தில் தான் இன்னும் இளவயதாய் இருக்கையில் தன் தகப்பனாகிய தாவீதின் தேவனை தேட ஆரம்பித்து 12ஆம் வருஷத்தில் மேடைகள், தோப்புகள், சுரூபங்கள், விக்கிரங்கள் ஆகிய இவைகள் அற்று போகும்படி யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரிக்க தொடங்கினான். ஹல்லேலூயா. வாசிக்கப்பட்ட இந்த பகுதி ஒருவேளை பலமுறை நீங்க வாசித்த பகுதிகளாக இருக்கலாம், கேட்ட சத்தியங்களாக இருக்கலாம். என்னை தயவுசெய்து என்னை பார்த்துக்கிட்டே இருக்க. இன்றைக்கு உங்களுடைய நான் ஒரு டீச்சிங் மாதிரி போவதை காட்டிலும் ஒரு சுவிசேஷக வார்த்தையோடு சொல்லி நான் முடிக்க நான் விரும்புகிறேன். சொன்னால் உங்கள் சபையில் பாஸ்டர் ரொம்ப அருமையான ஒரு சீரியஸாக ஒரு டீச்சிங்கை கொண்டு போயிருக்கிறார். நிறைய காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்றீங்க. ஆனால் அதையும் தாண்டி எனக்கு கொஞ்சம் விளக்கமாய் இந்த வேதத்தின் அடிப்படையில் சில காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியாக மீண்டுமாய் ஞாபகம் ஊட்டும்படியா இன்றைக்கு தேவன் நம்மோடு பேசும்படியா நம்ம விட்டு கொடுக்க வேண்டும். வாசித்த பகுதி பலமுறை நீங்க கேட்ட சத்தியங்களாக இருக்கலாம், பலமுறை நீங்க வாசித்த பகுதிகளாக இருக்கலாம். ஒருவேளை நடந்த சம்பவம், வாசிக்கப்பட்ட சம்பவம் 2000 வருடங்களுக்கு முன்பாகவே நடந்த சம்பவமாக இருக்கலாம். ஆனாலும் வாசித்த பகுதி நடந்த சம்பவங்கள் பழசா இருந்த கூட வாசிக்கப்பட்ட இந்த தருணத்திலே பரிசுத்த ஆவியானவரோடு இடைப்பட்டு இந்த சத்தியத்தின் வார்த்தையின் விளக்கத்தை அறிந்து கொள்வதற்கு விட்டு கொடுக்கும் பொழுது ஆவியானவர் நம்மோடு பேசுகிறவராய் இருப்பார் என்று சொன்னால் கொடுக்கிற விளக்கங்கள் வித்தியாசமாக இருக்கும். நான் அநேக சபைகளுக்கு போகும் பொழுது 3 விதமான கூட்டத்தை நான் பார்க்கிறேன். கூட்டம் முடிந்த உடனே லைன்ல நிற்பாங்க ஜெபத்துக்காக. அப்போ ஒரு கூட்ட ஜனங்கள் லைன்ல நிற்கும் பொழுது கையை பிடிச்சிட்டு ரொம்ப கெஞ்சி கேட்பாங்க, பாஸ்டர் பிரதர் எனக்காக ஜெபிக்க வேண்டும். ஏன்? என் வாழ்க்கையில எவ்வளவோ முயற்சிகளை எடுத்துவிட்டேன், எவ்வளவோ காரியத்தை எடுத்து விட்டேன், எவ்வளவோ பணத்தை நான் செலவழித்து விட்டேன். ஆனா எந்த வழியும் என் வாழ்க்கையில திறக்க முடியவில்லை, திறக்கவே வாய்ப்பே இல்லை. I am going to die. நான் சாக போகிறேன்னு சொல்லி they are waiting for one way to open the door. வழி திறக்கும்படியா ஒரு பாதை எனக்கு கிடைக்குமா, ஏதாவது ஒரு வாசல்கள் எனக்கு திறக்கப்படுமா என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிற கூட்டங்கள் இன்றைக்கு சபை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். 2வது கூட்டம் லைன்ல நிற்கும் பொழுது அவங்க செபிக்கிற ஜெபம் என்னன்னு சொன்னால், ஐயா எனக்காக செபியுங்கள், இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னால் ஒரு சத்தியத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டும், ஒரு வார்த்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த வார்த்தையின் விளக்கங்கள் புரியாமல் அநேக முறை எனக்கு ஆண்டவர் பேச மாட்டார்னு சொல்லி ஏங்கிக் கொண்டு நான் கடந்து சொல்லும் பொழுது நான் ஏதோ காரியத்தை சொல்லுவதை காட்டிலும் தேவ வார்த்தையை சுமந்து செல்ல வேண்டும். 3வது கூட்டம் நிற்கிறாங்க, நான் மரித்து போக போகிறேன், என் தீர்மானங்கள், என்னுடைய ஆசைகள், என்னுடைய பணங்கள், என்னுடைய வியாபாரங்கள், என்னுடைய குடும்பங்கள் எல்லாம் வீணாய் போய்விட்டது, நான் மரித்து போக போகிறேன், கடைசி ஒரு தருணத்துக்காக இங்கே வந்திருக்கிறேன், எனக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லி. பட் புட் ஆல் தி வேர்ட்ஸ் டுகெதர், இந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் இணைத்து இயேசு நம்மகிட்ட சொல்ற ஒரு வார்த்தை, அவருடைய வாயினாலே புறப்பட்ட வார்த்தை, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அவரே வழி உடையவராய் இருக்கிறார், அவரே சத்தியம் உடையவராக இருக்கிறார், அவரே ஜீவன் உடையவராய் இருக்கிறார். இந்த 3ல் எந்த காரியத்துக்காக இந்த காலவேளையில் ஏதாவது ஒரு ஏக்கத்தோடு எதிர்பார்ப்போடு ஐயா இந்த காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தனிப்பட்ட முறையில் ஜெபத்தோடு இந்த சபையை நோக்கி நீ வந்திருப்பாய் என்று சொன்னால் ஆண்டவர் உன்னை நிறைவாய் அனுப்பும்படியாய் இன்றைக்கு காத்திருக்கிறார். வெறுமையா போக மாட்டாய், வந்த வழியா நீ போக மாட்டாய், வந்த விதமாய் நீ போக மாட்டாய். ஆனால் நீ கடந்து செல்லும் பொழுது வெறுமையாக்கப்பட்ட இந்த பாத்திரம் நிரம்பத்தக்க அளவுக்கு என் ஆண்டவர் உங்களை நிரப்பி அனுப்ப போகிறார். ஏனால் அவர் வாக்கு பண்ணினவர். ஹல்லேலூயா. வாசித்த இந்த பகுதியை பார்க்கப்படும் பொழுது யோசியா
ஒரு ராஜா, இது வயது முதிர்ந்த ஒரு ராஜாவை குறித்து பேசப்படவில்லை. ஒரு சிறு குழந்தை, 8 வயசு குழந்தையா இருக்கிற ஒரு சாணத்தில் இருக்கிற ஒரு ராஜாவை குறித்து இங்க சரித்திரம் இப்படியாக பேசப்படுகிறது. வரலாறுலே சரித்திரத்திலே இப்படியாக சொல்லப்படுகிறது. ஒரு ராஜா சிறு வயதிலே இப்படிப்பட்ட ஒரு ராஜாவின் சாணத்தை எடுத்து தேசத்தை நடத்தி செல்கிற ஒரு அதிகாரத்தை பெற்றிருக்கிற ஒரு மனுஷனாக, குழந்தையாக இந்த இடத்துல உருவெடுக்கிறான். சரித்திரத்தில் இது ஒன்றுதான் இப்படியாக பேசப்படுகிறது. ஏன்னா அந்த காலத்தில் ராஜாவாக நிற்பதற்கு என்ன தகுதி இருந்திருக்க வேண்டும்? நல்ல பேசுகிற திறமைகள் இருந்திருக்க வேண்டும், அனுபவம் இருந்திருக்க வேண்டும், நல்ல தந்திரங்கள் தெரிந்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், it is not about the spiritual thing, but தேசத்தை நடத்தி செல்கிறவன் ஞானமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தந்திரங்கள் தெரிந்திருக்க வேண்டும், அனுபவம் தெரிந்திருக்க வேண்டும், பேச்சு திறமை இருந்திருக்க வேண்டும், ஞானம் இருந்திருக்க வேண்டும். என்ன காரியத்தை செய்யணும், எதை செய்யக்கூடாது சுயமாய் யோசித்து முடிவெடுக்கிற ஒரு ஞானத்தை பெற்றுக் கொள்கிற மனுஷனை தான் தேசத்தின் ராஜாவாக நிற்பதற்கு ஒரு தகுதியை எடுப்பார்கள். அதையும் தாண்டி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சரீர பலம் இருந்திருக்க வேண்டும். 1000 பேருக்கு இல்ல பல வருஷமா 1000 பேருக்கு ராணுவ தளபதியாக பயிற்சி பெற்றுதான் தேசத்தின் தலைவராக நிற்பதற்கு ஒரு தகுதியை கொடுப்பார்கள். பட் வேதம் என்ன சொல்லப்படுகிறது? இந்த காலையில் வாசித்த பகுதி, யோசியா ராஜாவாகும் பொழுது 8 வயது என்று சொல்லப்படும் பொழுது எந்த ஞானமும் கிடையாது, அனுபவங்கள் கிடையாது, பேச்சு திறமை கிடையாது. 8 வயசு குழந்தை என்று சொல்லி எடுத்துக்கொள்ளும் பொழுது சமுதாயத்துக்கு ஏற்ற விதமாய் ஒப்பிட்டு நம்ம அதை நினைக்க வேண்டும் என்று சொன்னால் 8 வயசு குழந்தை 3ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு குழந்தையாக இருந்திருக்க வேண்டும். யோசித்து பாருங்க, 3ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு குழந்தைக்கு ராஜஸ்தானத்தை பிரைம் மினிஸ்டர் போஸ்டோ இல்ல பிரசிடென்ட் போஸ்டோ கொடுத்து கையில் கொடுத்து இந்த தேசத்தை நடத்த சொன்னா தேசம் சாக்கடையாதான் போகும். பட் வேதம் என்ன சொல்லுது? 8 வயசு குழந்தை தேசத்தை அரசாளுவதற்கு எந்த தகுதியும் இல்லை, எந்த அனுபவம் இல்லை. ஆனால் அந்த குழந்தையை நியமிக்கிற ஒருவர் மேலே இருக்கிறார் பார்த்தீங்களா, அவரே மேலானவராக இருக்கிறார். ஒருவேளை இந்த சபையில் உட்காந்து ஐயோ பல வருஷமாய் எனக்கு எந்த அற்புதம் நடக்கல, இல்லை எவ்வளோ காரியத்துக்காக செபித்து கொண்டிருக்கிறேன், நான் எவ்வளோ ஏக்கத்தோடு இருக்கிறேன், ஏதாவது காரியத்தை நான் செய்யணும் செயல்படுத்தணும் என்று சொல்லி வேதனையோடு காலம் கடந்து போய் நினைத்து கொண்டு செபித்து கொண்டு இருப்பதை காரணம் இந்த இடத்துல நீ அமர்ந்திருப்பாய் என்று சொன்னால், I want to tell you something. இன்றைக்கு இந்த யோசியாவுக்கு அந்த உயர்வை கொடுத்த அதே தேவன் இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிற எல்லாரும் தகுதி இல்லாதவர்களை தான் அவர் தகுதியாக்கும்படியா இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். அதுதான் பைபிள் சொல்லுது. பலவீனமானவர்களை வைத்து தான் பலவான்களை அவர் சந்திக்கும்படியா இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். அதுக்கு தான் இப்படிப்பட்ட கூட்டத்தை கர்த்தர் இந்த சபையின் அங்கத்தினராக உங்களை அழைத்திருக்கிறார். அப்ப இந்த சிறு குழந்தை 8 வயசு குழந்தை எந்த அனுபவம் இல்லை, ஆனால் என்ன சாதித்திருக்க முடியும். என் குழந்தை பாருங்க 8 வயசு இருக்கும் பொழுது இன்னும் அந்த காரியத்தை செய்து கொண்டு காலையில் அவர் ஸ்கூலுக்கு எழுப்புன்னு சொன்னா இட்ஸ் a big battle for me. பெரிய போராட்டம். அடிச்சா கூட கண்ணை திறக்க மாட்டார், தண்ணியை ஊற்றினாலும் திறக்க மாட்டார், பண்ணி தூங்குற மாதிரி நல்லா தூங்குற கூட்டம் அந்த கூட்டமாக இருக்கு அந்த காலத்தில். அவரை லிட்டரல் ஐ ஹேவ் டு கேரி ஹிம், தூக்கிட்டு போய் டாய்லெட்டில் நிற்க வச்சு, ஆனாலும் கண்ணு திறக்காது. என் கையை விட்டு அவர் கண்ணை திறந்து, நீ நிற்கிற இடம் டாய்லெட்ஸ், கண்ணை திறந்து ப்ரஷ்ஷை என்னத்தையாவது வாய்க்குள்ள திணிச்சு சோப் போட்டு எல்லாத்தையும் என்னத்தையாவது சுண்ணாம்பு பூசி எப்படியாவது மூச்சை நல்ல ஃபேஷை நல்லா கிளியராக கொண்டு வந்து ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு டைனிங் ஹாலில் உட்கார வச்சு சாப்பாடு வாய்க்குள்ள திணிச்சு நேராக பேக்கெல்லாம் போட்டு நேராக பஸ் ஸ்டாண்டில் போய் ஏறுன்னு சொல்லும் பொழுது அவன் சொல்லுவான், டாடி ஹோம் ஒர்க் பண்ண மறந்துட்டேன். இன்னும் கூட பஸ் ஸ்டாப்பில் உட்காந்து ஹோம் ஒர்க் எழுதுறது நானாக தான் இருப்பேன். நான் இந்த காலத்தில் பசங்க எழுதுறாங்களையோ, பேரண்ட்ஸ் உட்காந்து எழுத வேண்டிய நாட்கள் வந்துட்டு தான் இருக்குது. பஸ்ஸில் ஏற்றி விட்டு வரும்போது கூட அவர் கையை பிடிச்சிட்டு தூக்கிட்டு வரணும், வீட்டில் உட்கார வைக்கணும். ஆனால் இங்கே பாருங்கள், அவர் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, எப்படி யோசிக்க வேண்டும், எப்படி யோசிக்கக்கூடாது, எது நன்மை தீமை என்று சொல்லி கற்றுக் கொடுக்குற அந்த காலகட்டத்தில் இந்த சிறு குழந்தை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த குழந்தை கொஞ்சம் விசித்திரமான குழந்தையாக இருப்பது வேதத்தின் அடிப்படையில் நம்ம தியானிக்க போகிறோம். என்ன செய்யறோம் பாருங்க, வாசிக்கலாம். 2வது வசனத்தில், அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானது செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழிகளில் வலது இடதுபுறமாக விலகாமல் நடக்கிறான். இன்னொரு முறை வாசிக்க, எல்லாருமே சத்தத்தை உயர்த்தி இந்த வார்த்தை வாசித்து கொண்டே போய், அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானது செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழிகளில்
வலது இடதுபுறமாக விலகாமல் நடக்கிறான். பட் லுக் அட் திஸ் ஒன். இந்த வார்த்தையின் மூலமாக எதை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும்? இந்த குழந்தைக்கு தன்னுடைய சொந்த தகப்பன் எடுத்துக்காட்டாக வாழவில்லை. தாவீதுடைய தகப்பன் என்று சொல்லும் பொழுது அவனுடைய வாழ்க்கைக்கு இரண்டாவது மனுஷன் அவருடைய வாழ்க்கையில எடுத்துக்காட்டாக வாழ்ந்திருக்கிறார். இன்னைக்கு சபையில் நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறேன் என்று சொல்லி அநேக சாட்சிகளை சொல்லிக்கொண்டு நம்ம சபையில் வந்து கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய ஆஃபரிங்கை கொடுத்துட்டு கொண்டிருக்கோம். தேவன் செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லக்கூடும் என்றால் இட் இஸ் ஒன் பர்சன், ஒரு மனுஷன் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றுதலை கொண்டு வந்ததன் மூலமாக தான் இன்னைக்கு சபையில் ஆசீர்வாதமாக கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். என் குடும்பத்திலே நான் சொல்ல முடியும், மை ஃபாதர் அண்ட் மதர், எங்கள் அப்பா அம்மா எனக்கு எடுத்துக்காட்டாக வாழவில்லை. என் சொந்த பந்தங்கள் என்னை எடுத்துக்காட்டாக வாழவில்லை. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில சொல்ல முடியும், என்னுடைய சொந்த பந்தங்கள் என்னுடைய வாழ்க்கைக்கு இவ்வளோ ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலன் அடைவதற்கு, ஆசீர்வாதமாக இருப்பதற்கு, நல்ல வளர்ச்சியாக இருப்பதற்கு என்னுடைய சொந்த பந்தங்கள், சமுதாயம் எனக்கு எடுத்துக்காட்டாக வாழவில்லை. ஆனால் எங்கேயோ ஒரு மனுஷன் தேவனுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். இயேசு உன் கண்ணீரை துடைப்பார். இயேசு உன் எல்லா தேவைகளை சந்திப்பார். தேவன் உங்களுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பார். பாத்திரம் நிறைந்து வழியும் என்று சொல்லி ஆசீர்வாதமாக உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு உங்களை நிரப்பி கொண்டிருப்பார் என்று சொன்னால் அது இரண்டாவது மனுஷன் உங்க சபை போதகராக தான் இருந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ ரெண்டாவது மனுஷன் இந்த குழந்தையுடைய வாழ்க்கையில் எடுத்துக்காட்டாக வாழ்ந்தது மூலமாக யோசியா முதலாவது எடுக்கிற காரியம், இந்த தகப்பன் யாரை நோக்கி பார்க்கிறான், யாரோட பேசி கொண்டிருக்கிறான், யாரை ஆராதித்து கொண்டிருக்கிறான், யாரோடு இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறான், யாருமே சொல்லிக் கொடுக்கவில்லை. பட் பாருங்க, தெய்வீக ஞானத்தை பெற்றுக்கொள்ளும்படியா இந்த குழந்தை இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வந்தனே, எந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், எந்த அரண்மனைக்கு போக வேண்டும், எந்த தேசத்தை இணைக்க வேண்டும், எந்த தேசத்தை உடைக்க வேண்டும், எந்த ஜனங்களை அழிக்க வேண்டும், எந்த குடும்பத்தை நான் பிரிக்க வேண்டும் என்று சொல்லி அநேக தேசத்தின் காரியத்தை செய்வதை காட்டிலும் he was seeking the very important things. வாசிங்க 3வது வசனம். அவன் தன் ராஜ்யபாரத்தின் 8ஆம் வருஷத்தில் தான் இன்னும் இளவயதாய் இருக்கையில் தன் தகப்பனாகிய தாவீதின் தேவனை தேட ஆரம்பிக்கிற ஒரு காலகட்டம். Look at this one. இந்த குழந்தைக்கு யாராவது சொல்லியிருப்பாங்களா? நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு அதிகாரத்தை கொடுத்த சொன்னா அப்பா கிடைச்சது போதும் என்று சொல்லி ஒரு 1000 கோடி இல்லை 100 கோடி 100 கோடி விடுங்க, அதுவே ஜாஸ்தி, ஒரு 50 லட்சம் கையில் கொடுத்து நீ கர்த்தருக்காக எதை செய்யும் என்று சொல்ல, முதலாவது நம்ம செய்ய வேண்டியது நேராக போய் எங்கேயாவது லேண்டு வாங்குவோம், பிஸ்னஸ் நடத்தணும். நம்முடைய தேவைகள் போய் தான் எதையாவது நம்ம மற்றவர்களுக்கு செய்வோம் என்று சொல்லி உணர்வோம். ஆனால் எந்த குழந்தை எல்லா ஆசீர்வாதத்தின் மத்தியிலும் அவனுக்குள்ளே இருக்கிற தெய்வீக ஞானம் பாருங்க. he did not go and ask advice from the wise people. ஞானிவைகள்கிட்ட போய் இதை குறித்து எப்படி செய்யணும், இல்லை ஏற்கனவே இருக்கிற அரண்மனையில் இருக்கிற சேவர்கள்ட்ட போய் எப்படி அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி யாரை நோக்கி போகவில்லை. ஆனால் அவன் நோக்கி போகிற ஒரே ஒரு நபர் என்று சொன்னால், இந்த தேசத்தையும் என்னையும் படைத்த, இந்த உலகத்தையும் படைத்த, சகலத்தையும் படைத்த, சகல அதிகாரம் உடையவர், சகல வல்லமை உடையவர், அந்த படைப்பாளி எனக்கு வேண்டும் என்று சொல்லி படைப்புகளை காட்டிலும் படைப்பாளிகளை நோக்கி அவன் தேட ஆரம்பிக்கிற காலகட்டம். தேவனை தேடும்படியாய் காரியத்தை எடுத்துக்கொண்டிருக்கிற சிறு குழந்தை. when I went to nearby country long back, ஒரு தேசத்துக்கு நான் போயிருக்கும் பொழுது கூட்டங்கள் எல்லாம் முடிந்த உடனே ஒரு வயசான வீட்டுக்கு, ஒரு பெரிய பணக்காரர் வீட்டுக்கு ஜெபிக்கும்படியே என்னை கொண்டு போனார்கள், அழைத்து போனார்கள். ஈவினிங் டைமில் டின்னருக்கு நான் போயிருக்கும் பொழுது பெரிய அரண்மனை மாதிரி அவங்க பேலஸுக்கு உள்ளே நாங்கள் போகிறோம். கதவு திறக்குது. வயசான தாத்தா ஒரு 80 வயசு கடந்து முடியுது, ஓடி வந்து கையை பிடிச்சிட்டு பாஸ்டர் உட்காருங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேர் கேட்ட, உங்கள் பேர் என்னன்னு சொல்லிட்டு அவர் பேர் சொல்லிட்டு உடனே எங்களுக்கு இங்கே பிஸ்னஸ் இருக்கும், அங்கே பிஸ்னஸுக்கு நாங்கள் பணம் நிறைய சம்பாதிக்கோம், எங்களுக்கு 50 வருஷத்துக்கு 50 வருஷத்துக்கு எந்த பிரச்சனை கிடையாது, we have so much பணம் எங்களுக்கு நிறைய இருக்கு, நிறைய பிஸ்னஸ் வியாபாரம், உலகம் முழுவதும் எங்களுக்கு வியாபாரங்கள் நிறைந்து போயிருக்குது, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா, நாங்கள் பணத்தை வைத்து எதை வேணாலும் சம்பாதித்துக் கொள்வோம் என்று சொல்லி 1/2 மணி நேரம் அந்த மனுஷன் தன்னுடைய பெருமைகளை குறித்தும் வம்சங்களை குறித்தும் பேசின உடனே அவர் கையை பிடிச்சிட்டு நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், ஐயா வயது முதித்து கொண்டு இருக்கிறது,
இன்றைக்கு நம்ம இருப்போமோ மரித்து போவோமோ நமக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் மரிப்பதற்கு முன்பாக கடைசியாக உங்கள் பணத்தை காட்டிலும், சொத்துக்களை காட்டிலும், குடும்பத்தை காட்டிலும், எந்த விதமான வியாபாரத்தை காட்டிலும் இன்னும் ஒரு காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் நான் சாவதற்கு முன்பாக, கண்கள் மூடுவதற்கு முன்பாக நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், அனுபவிக்க வேண்டும், அந்த காரியத்தை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி எந்த காரியத்துக்காக நீங்கள் ஏங்கி கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்லி அந்த மனுஷன் கேட்கும் பொழுது அவர் கையை பிடிச்சிட்டு குழந்தையை போல தேம்பி தேம்பி அழுது சொன்ன ஒரு வார்த்தை, இந்த உலகத்தில் நான் மரிப்பதற்கு முன்பாக நாம் தேட வேண்டிய ஒரே ஒரு நபர், உண்மையான கடவுள் யார்? You are seeking for a true God in his life. அவ்வளோ பணம் இருந்து, அவ்வளோ உலகத்தின் ஆசீர்வாதத்தோடு நிறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த கோடீஸ்வரர் சொல்கிறாரு, நான் மரிப்பதற்கு முன்பாக நான் எதையும் செலவழிக்காமல் உண்மையான தெய்வம் அறிந்து கொள்ள வேண்டும். அவரை கையை பிடிச்சிட்டு நான் சொன்னேன், இன்றைக்கு ரட்சிப்பு நாள். இயேசுவை குறித்து சொன்ன உடனே அவர் சொன்ன ஒரே ஒரு சபதம், இன்றிலிருந்து என் இயேசுவை நான் தேட ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க. தேவச்சனமே, தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் பொழுது வேதம் சொல்லப்படுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம். என்ன இவைகள்? எதற்கெல்லாம் நீ காத்து கொண்டிருக்கிறாயோ, எதற்கெல்லாம் நீ ஜெபித்து கொண்டிருக்கிறாய், எந்தெந்த தேவைகளுக்காக கண்ணீரோடு தேவ சமூகத்திலே அப்பா ஐயா என்று சொல்லி நீ விட்டு கொடுத்து சிறு குழந்தையை போல நீ ஏங்கி கொண்டிருக்கிறாயோ, அந்த தேவைகள் ஆண்டவர் இன்னும் அதிகமாய் ஊற்ற அவர் வல்லவராகவே இருக்கிறார். கொடுக்கிறவர் பாத்திரம் நிரம்பத்தக்க அளவுக்கு தான் உடைய வாழ்க்கையில் கொடுத்து கொண்டிருப்பார். அதுக்கு தான் இந்த ஆசீர்வாதமான கூடுகைக்கு வந்திருக்கிறோம். ஏன்? ஆண்டவர் உங்களை வறட்சியாய் அனுப்பி வாழ்வதற்கு உங்களை அழைக்கவில்லை. நீ வளர்ச்சி நிறைந்தவனாய், ஆசீர்வாதம் நிறைந்தவனாய், எல்லா தேவைகளிலும் நீ குறையில்லாமல் நடப்பதற்கு தேவன் ஆண்டவர் உங்களை இன்றைக்கு அழைத்திருக்கிறார். இந்த சிறு குழந்தை முதலாவது எடுக்கிற காரியம், ஆசீர்வாதங்களை காட்டிலும், ராஜ்யங்களை காட்டிலும், எல்லா பெருமைகளை காட்டிலும், எல்லா விதமான சூழ்நிலைகளை காட்டிலும், in midst of that he was longing for God in his life. வாழ்க்கையில் தேவன் தேவை என்று சொல்லி படைப்புகளை நோக்கி போகவில்லை, படைப்பாளியை நோக்கி ஓடுகிற சூழ்நிலைக்குள்ள இந்த குழந்தை தள்ளப்படும் பொழுது he was seeking God in his life. என்னுடைய வாழ்க்கை இந்த அரசாட்சி அனுபவம் இல்லாத சூழ்நிலைகள் மத்தியிலும், ஒன்றும் இல்லாத சூழ்நிலைகள் மத்தியிலும், வெறுமையாக்கப்பட்ட சூழ்நிலைகள் மத்தியிலும் எனக்குள்ள இருக்கிற வேதத்தில் பார்க்கும் இந்த உலகத்தின் உள்ளவைகளை காட்டிலும், உலகத்தின் அதிசயங்களை காட்டிலும், உலகத்தின் பெருமைகளை காட்டிலும், உலகத்தின் எந்த சக்திகளை காட்டிலும், உலகத்தின் எந்த வியாபாரத்தை காட்டிலும், உலகத்தின் எந்த விதமான அதிகாரிகள் காட்டிலும் இன்றைக்கு நான் சொல்கிறேன், எனக்குள்ளே உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். அவர் பெரிய காரியங்களை தான் நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். சின்ன காரியங்களை தேவச்சனமே, don't limit yourself. Don't limit yourself. உங்களுக்குள்ளே குறைச்சி நீங்கள் எடை போடாதீங்க. உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். அவர் பெரிய காரியங்களை இன்றைக்கே அவர் செய்ய ஆரம்பிக்க போகிறார். ஈவன் பிஃபோர் யூ லீவ் யூ வில் see the wonders in your life. உங்களுடைய வாழ்க்கையில் விசித்திரமான காரியத்தை செய்யும்படியாக தான் தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த சிறு குழந்தை தேவனை தேடுகிறான். அதோடு கூட முடிக்கவில்லை. சரி, கடவுளை நான் தேடிவிட்டேன், இந்த தேசத்துக்கு வேண்டியது இந்த ராஜா படைப்பாளி ஓகே என்று சொல்லி அப்படியே போய் அரண்மனை நோக்கி போகவில்லை. of course he would have done that. ஒருவேளை கூட இருக்கிறவங்க அவனை உசுப்பி தொடுக்கலாம், போதும் ஐயா இப்ப வேற காரியத்தை செய்யலாம், தேசத்தை நம்ம பாதுகாக்கணும், ஜனங்களை பாதுகாக்க வேண்டும், வியாபாரத்தை உருவாக்கணும், நம்முடைய சொந்த மந்தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி சுயத்துக்காக அவன் போகவில்லை. இரண்டாவது என்ன காரியம் அவன் செய்திருக்க வேண்டும் தேசத்தில் வாசித்துக் கொண்டே போவோம் என்று சொன்னால், 3வது வசனம், அவன் தன் ராஜ்யபாரத்தின் 8ஆம் வருஷத்தில் தான் இன்னும் இளவயதாய் தன் தகப்பனாகிய தாவீதை தேட ஆரம்பித்து, அப்போ தேவனை தேட ஆரம்பித்த உடனே இரண்டாவது இந்த குழந்தை செய்கிற காரியம் வாசிங்க பார்க்கலாம். 12ஆம் வருஷத்தில் தோப்புகள், சுரூபங்கள், விக்கிரங்கள் ஆகிய இவைகள் அற்று போகும்படி யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரிக்க தொடங்குகிறார். அப்ப தேவனை தேடுகிற பிள்ளைகள், தேவனை தேடுகிற சந்ததியார் அவரை தேடுவதோடு முடிப்பதில்லை,
ஆனால் தேவனை தேடுகிற பிள்ளைகள் அவரை தேடுவதற்கு எந்தெந்த காரியங்கள் தடைகளாக இருக்கிறதோ சிந்திக்க வேண்டும். Look at that. வேதம் சொல்லுது, அந்த மேடைகள், தோப்புகள், சுரூபங்கள், விக்கிரங்கள் எல்லாவற்றையும் உடைத்து நொறுக்கும்படியா சொல்லப்படும். அந்த காலத்திலே மனுஷர்கள், அந்த தெய்வத்தின் ஜனங்கள் என்ன பண்றாங்க? கரங்களால் உருவாக்கப்பட்ட பொருட்களை வணங்கும்படியா சிந்தனையின் மூலமாக, கற்பனையின் மூலமாக காரியங்களை அவர்கள் உருவெடுத்து, இதுதான் நமக்கு தெய்வம், இதுதான் நம்மளை பாதுகாக்கும் என்று சொல்லி கண்ணையும் மண்ணையும் அந்த காலத்திலே வணங்க ஆரம்பிச்சிருக்காங்க. Not at this stage. ஏற்கனவே இப்படிப்பட்ட காரியத்தை அவர்கள் அனுசரித்து வாழ்வதை இந்த சிறு குழந்தை பார்த்தவன். ஏனென்று சொன்னால், தன்னுடைய சொந்த தகப்பன் பரிசுத்தமாக இருந்த ஸ்தலத்தை அசுத்தமாக்கி பரிசுத்தமாக இருக்கிற தெய்வத்தை வணங்குவது பதிலாக பாகால்களின் விக்கிரங்களை வணங்கி கொண்டு தேசத்தை நாசமாக்கி அவன் மரித்ததுக்கு அப்புறம் அவன் சொந்த தகப்பன் வழியை பார்க்காமல், என் தேவன் இந்த படைப்பாளி எனக்குள்ள இருக்கிறபடியால் நான் அவரை தேட வேண்டும், அவரை தேடும் பொழுது அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் உடைக்க வேண்டும் என்று சொல்லி இரண்டாவது தீர்மானம் என்ன எடுக்கிறான்? தேசத்தில் இருக்கிற அக்கிரமங்கள், தோப்புகள், சுரூபங்கள் உடைத்து நொறுக்கும்படியாக ஒரு வைராக்கியத்தை கரங்களில் எடுக்கிறான். அந்த காலத்தில் விக்கிரங்கள், தோப்புகள் என்று சொல்லப்படும் பொழுது கரங்களில் வைத்திருக்கிற பொருட்களை குறித்து பேசப்பட்டது. ஆனால் இதே காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்ன அந்த வார்த்தையுடைய அர்த்தம் எதை குறித்து பேசப்படுகிறது? தேவச்சனமே, விக்கிரங்கள், தோப்புகள் என்பது கர்த்தருக்கும் அவனுக்கும் இடையே, இந்த தேசத்துக்கும் கடவுளுக்கும் இடையே எந்தெந்த பொருட்கள், பழக்க வழக்கங்கள் தன்னுடைய சொந்த தகப்பன் கொண்டு வந்து அனுபவித்து படைப்பாளியை மறப்பதற்கு எந்த காரியத்தை இந்த தேசத்தில் எடுத்து மறித்து போனானோ, இப்போ இந்த சிறு குழந்தை எடுக்கிற ஞானம் பாருங்க, வைராக்கியம் பாருங்க. எதெல்லாம் வணங்கக்கூடிய காரியங்கள், பொருட்கள், எதெல்லாம் உண்மையிலோ, எதெல்லாம் பொய்யோ, எதெல்லாம் சத்தியம் இல்லாததோ, எந்தெந்த காரியங்களை தன்னுடைய கற்பனையினால் ஜனங்கள் உருவாக்கப்பட்டு இதுதான் கடவுள் என்று சொல்லி வணங்குகிற அந்த சூழ்நிலையை உடைக்கும்படியாய் தேசத்தில் அவருக்கு முக்கியத்துவம் செலுத்தும்படியாய் ஒரு காரியத்தை எடுக்கிறான். அப்ப இந்த பொருட்களை பார்க்கப்படும் பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவ ராஜ்யத்துக்கு ஏற்ற முதமாய் விளக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த சிறு குழந்தை எடுக்கிற ஒரு தீர்மானம், எனக்கும் அவரை தேடுகிற கடவுளுக்கும் அந்த தெய்வத்துக்கும் இடையே எந்தெந்த காரியங்கள், பழக்க வழக்கங்கள், சிந்தனைகள், எந்தெந்த காரியங்கள் அவருக்கு பிரியமில்லதோ, இல்லை எந்த பழக்க வழக்கங்கள் அவரையும் தாண்டி 100% மேலே இந்த பொருட்கள் எனக்கு வேண்டும், இந்த வியாபாரம் எனக்கு வேண்டும், இந்த பழக்க வழக்கங்கள் தான் எனக்கு முக்கியம் என்று சொல்லி கடவுளையும் தாண்டி எந்த காரியத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவோ அதை உடைக்கும்படியாய் இப்பொழுது காரியத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறார். When you see God, 50% மாத்திரம்தான் கடவுளை வச்சுட்டு நம்ம அவரை தேட முடியாது. If God is the God of giver, அவர் நிறைவாய் கொடுக்கிறவராய் இருக்கிறார் என்று சொன்னால் அவரை நிறைவாய் தேட வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ அவரை தேடுகிற பிள்ளைகள் அவருக்கு 100% முக்கியத்துவத்தை கொடுத்து வாழப்பட வேண்டும். நம்ம வாசிக்கிற நம்முடைய புத்தகங்களே, படிப்புகளே நம்முடைய வாழ்க்கையில் விக்கிரங்களாக தான் இருக்கிறது. அநேக சபை பெங்களூர் நீங்கள் பார்த்தீங்க சொன்னாக்க யாரும் வேதாகமை தூக்கிட்டு போகவே மாட்டாங்க. வேதாகமை தூக்கிட்டு போனாலே இவன் வந்து ஒரு கேவலம் தான் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, பைத்தியக்காரன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நாட்கள் மாறிக்கொண்டு தான் இருக்கிறார். ஏன்னா எல்லாம் சொஃபிஸ்டிகேட், எல்லாம் எக்யூப்மெண்ட்ஸ், ஃபோன்ஸ், ஐபேட்ஸ். காலையில் 5 மணிக்கு ப்ரேயருக்கு நம்ம வரமுடியல, பாஸ்டர் எவ்வளோ கஞ்சி வாங்க, காலையில் 5 மணிக்கு வாங்க ப்ரேயருக்கு வாங்க சொல்லப்பா. நிறைய முறை பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ்துவர்கள் காலையில் எழும்புறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். ஆனால் ஏதாவது தொலைபேசியில் ஒரு ஜிங்குன்னு ஒரு சத்தம் வந்துருச்சுன்னா அந்த தூக்கத்தில் கூட என்ன மெசேஜ் வந்திருக்கணும் நம்ம பார்த்துடணும். We are so tempted. ஒரு நாளை தொடங்குவதும் அந்த தொலைபேசியாக தான் இருக்கிறது, அந்த நாளை முடிப்பதும் தொலைபேசியாக தான் இருக்கிறது. அதையும் தாண்டி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உன்னையும் என்னையும் நடத்தி செல்வது இந்த தொலைபேசியாக தான் இருக்கிறது. எதை சிந்திக்க வேண்டும், எதை சிந்திக்கக்கூடாது, எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது, எப்படி நடக்க வேண்டும், எப்படி நடக்கூடாது, நீ எங்கே போக வேண்டும் என்று சொல்லி அந்த ஜிபிஎஸ்ஸே நமக்குள்ளே இருக்கும் பொழுது அந்த ஜிபிஎஸ் பார்த்து பார்த்து போகிறோம் பார்த்தீங்களா? தட்ஸ் a life we are living in.
நம்ம பாடுகிற பாடல்களே நம்முடைய வாழ்க்கையில விக்கிரங்களாக இருக்கும். You may think that I love this song so much, I love this music, இந்த இசை எனக்கு ரொம்ப பிடித்திருக்கு, இந்த பாடல்கள் ரொம்ப பிடித்திருக்குன்னு சொல்லி விருப்பத்தின் அடிப்படையில் நம்ம பாடுவோம் என்று சொன்னால் அந்த பாடல்களும் இசையும் நம்முடைய வாழ்க்கையில விக்கிரங்களாக இருக்கும். ஆனால் அதே பாடல்கள் இசையும் தேவன் ஆவியோரோடு கூட இணைந்து அவரை நினைத்து கொண்டு பாடுவாய் என்று சொன்னால், அந்த கண்ணீரோடு பாடுவாய் என்று சொன்னால், அவருடைய நாமத்தை உயர்த்தும்படியா நீ பாடுவாய் என்று சொன்னால் அது வாழ்க்கையில செழிப்பை கொடுக்கும். ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். சிறு குழந்தை பாருங்க. Did anybody went and talked to him? யாரா அட்வைஸ் கொடுத்துருப்பாங்களா? யாருமே கொடுக்கல. nobody has went and talked to him. எப்படி செய்யணும் என்று சொல்லி யாருக்குமே சொல்லவில்லை. ஆனால் இந்த குழந்தை ரெண்டாவது தேவனை தேடுகிற எந்த மனுஷனாக தேசத்தில் இருந்தாலும் சரி, எந்த மனுஷர் இந்த சபைக்கு வந்தாலும் சரி, அவர்கள் செய்ய வேண்டிய ரெண்டாவது காரியம், என்னுடைய நோக்கம் அனைத்துமே என் கிறிஸ்து ஒருவருக்கு மாத்திரமே, வாழ்வு அனைத்துமே என் கிறிஸ்துவுக்கு மாத்திரம்தான், என்னுடைய செயல்பாடுகள் அனைத்துமே என் கிறிஸ்துவுக்கு மாத்திரம்தான், என்னுடைய எண்ணங்கள் அனைத்துமே என் கிறிஸ்து ஒருவருக்கு மாத்திரம். ஏன்னா அவர் ஒருவரை என்னுடைய வாழ்க்கையிலே 100% அவர் என்னோடு கூட இருக்கிறார். Hallelujah. Look at this one little child. ரெண்டாவது காரியம், அவன் கடவுளை தேடும்படியாய் 100% என்ன தடைகள் அவரை தேடுவதற்கு தடைகளாக இருக்கிறதோ, விக்கிரங்களாக இருக்கிறதோ, உடைத்து நொறுக்கும்படியாய் தேசத்திலே காரியத்தை எடுக்கிறார். When I was 18 years old, 18-17 வயசு இருக்கும்போது நான் பாடுவதை கேட்டுட்டு ஒரு இசை அமைப்பாளர் வந்துட்டு, நீ சினிமாவுக்கு வந்து பாட முடியுமான்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், எனக்கு நல்ல பாடுவ திறமைகள் இருந்தது. அப்போது ஒரு பயிற்சி எடுக்கவில்லை, ஆனால் நல்ல ஓரளவு பாடுவேன். அப்போ அந்த டைம்லேயே அவர் சினிமாவுக்கு வர முடியுமான்னு சொல்லி கேட்டாங்க. சிறு வயதில் இசையை நான் பழக ஆரம்பித்தேன். நிறைய பேர் சொன்னாங்க, ஏய் உனக்கு நல்ல தாளந்து இருக்கு, யூ கேன் கோ அண்ட் மேக் மணி, நீ பணத்தை சம்பாதிக்கலாம், அதிகாரங்கள் கிடைக்கும், நல்ல பெருமை புகழ் உனக்கு வந்து சேரும், நீ அங்கே போய் என்று சொல்லி என்னுடைய நண்பர்களை என்னை உசுப்பேத்தி விட்டதான் அதிகமாக இருந்தது. ஆனால் தெய்வீக ஞானம் அந்த இடத்துல ஆண்டவர் கொடுத்தா, உன்னை நான் மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக ஆக்குவேன் என்று சொல்லி நான் வேதத்தை கரங்கள் எடுத்துட்டு நான் போன இடமோ சினிமாவை நோக்கி போகவில்லை, இசையை நோக்கி போகவில்லை, பாடல் பாடுவதற்காக எந்த மனுஷனை நோக்கி போகவில்லை. நான் போன ஒரே ஒரு இடம் வேதாகம கல்லூரி. பிகாஸ் எனக்குள்ளே தெரியும், என்னை அழைத்தவர் உண்மையுடையவராக இருக்கிறார். எனக்கு கொடுத்த இந்த தாளந்துகள், எனக்கு கொடுத்த இந்த அபிஷேகம், எனக்கு கொடுத்த இந்த வரங்கள், எனக்கு கொடுத்த இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் அவராலே கொடுக்கப்பட்டதன் மூலமாய் அவர் ஒருவருக்கு மகிமை செலுத்தும்படியா, அவர் எனக்கு கொடுத்தார், அவருக்கே நான் திரும்ப செலுத்தும்படியா நான். ஹல்லேலூயா. எனக்கு ஆண்டவர்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுத்திருப்பான்னு சொன்னால் தேவ ஜனமே, it is not to simply receive it but give it back to God. அவருக்கு மீண்டுமாய் கொடுக்கும்படியாய் கர்த்தர் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இப்படியாக ரெண்டாவது காரியத்தை தேசத்திலே எல்லா பொய்யான காரியங்கள், எதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத பொருட்களோ, எதெல்லாம் கடவுளை தேடுவதற்கு தடைகளாக இருக்கிறதோ எல்லாவற்றையும் உடைத்து நொறுக்கின உடனே இந்த குழந்தை, சரி நம்ம இந்த காரியத்தை முடிச்சிட்டோம், இனிமேல் தேசத்துக்கு வேண்டிய காரியத்தை செய்யலாமே, தன்னுடைய சுயமான காரியத்தை செய்யலாம் என்று சொல்லி அவன் மற்ற காரியத்தை செய்யும்படியாய் அவனுக்குள்ள எந்த நோக்கமும் வரவில்லை. மூன்றாவது என்ன காரியத்தை அவன் செய்திருக்க முடியும்? வாசிங்க பார்க்கலாம். 8வது வசனம் கடைசி பகுதியை, 8வது வசனத்துடைய கடைசி பகுதியை பார்ப்போம் என்று சொன்னால், கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்க்கும்படி, வா, கர்த்தருடைய ஆலயத்தை, இட்ஸ் நாட் அபவுட் ஆலயத்தை பழுது பார்க்கணும்னு சொல்லப்படும் பொழுது நிறைய ஆலயங்கள் கர்த்தர் இல்லாமலும் இருக்கிறது. அந்த காலத்தில் பேருக்கு மாத்திரம் டெம்பிள் என்று சொல்லிக் கொள்வார்கள். இன்னைக்கு பாருங்க, ஓல்ட் டெஸ்டமென்ட்ல ஆலயத்துக்கு பதிலாக டெம்பிள் என்று சொல்லிக் கொடுக்குறோம். இதே டெம்பிள் நீங்க பக்கத்தில் படிங்கன்னா பக்கத்தில் வேற டெம்பிள் இருக்கு. You see the difference. ஆனா இங்கே குறிப்பிட்டு சொல்லப்படுகிறது அருமையா, கர்த்தரின் ஆலயத்தை பழுது பார்க்கும் என்று சொல்லப்படும் பொழுது, இந்த சின்ன குழந்தைக்கு ஞானம் இல்லை, அறிவு இல்லை, யாரும் சொல்லிக் கொடுக்கவில்லை. பட்
nothing is trying to understand. தன்னுடைய சொந்த தகப்பன் இந்த தேவனால் கொடுக்கப்பட்ட பரிசுத்தமான ஆலயம் கெட்டு போய் நாற்றமா போய் பல வருஷமாய் உபயோகப்படுத்தப்பட்டு பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு தேவனுடைய சத்தியத்தை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதமான வாழ்ந்த நாட்களை தன்னுடைய சொந்த தகப்பன் உடைத்து நொறுக்கினதுக்கு அப்புறம் மரித்த உடனே இந்த குழந்தை மூன்றாவது செய்கிற காரியம், தேசத்தில் இருக்கிற எல்லா ஆலயங்களும் இப்பொழுது சரிபார்க்கப்பட வேண்டும். ஆனால் ரொம்ப அழகாக சொல்லப்படுகிறது, பழுது பார்க்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படும் பொழுது ஏற்கனவே இந்த ஆலயம் உருவாக்கப்பட்டு ஃபங்க்ஷன் பண்ணப்பட்ட ஒரு சபையை குறித்து இங்கே பேசப்பட்டிருக்கிறது. நீங்கள் வாசித்து கொண்டே போவோம் என்று சொன்னால் வாசிக்க நேரம் இல்லை, தொடர்ந்து இந்த வசனத்தை வாசிங்க. அதில் வார்த்தைகள் சொல்லப்படுகிறது ப்ராக்டிக்கலாக. இந்த ஆலயத்தில் நீ பழுது பார்க்க போகும் பொழுது இந்த ஆலயத்தில் இருக்கிற தேவையில்லாத ஆணியெல்லாம் புடுங்கு. அதோடு கூட முடிக்கல, தேவையில்லாத மரக்கட்டைகள் எல்லாம் எடுத்து வெளியே போடுன்னு சொல்றாங்க. அதையும் தாண்டி சொல்றான், எங்கெல்லாம் ஓட்டை இருக்கோ சுண்ணாம்பு பூசு, அடி அழுக்கா இருக்கிற இடம்லாம் சுண்ணாம்பு பூசுன்னு சொல்லி இந்த இடத்துல இஸ் இன்ஸ்ட்ரக்டிங் டு தி பீப்புள். வேலைக்காரர்களுக்கு அந்த வார்த்தையை சொல்லுகிறான், நீ போய் ஆலயத்தை பழுது பார்க்கும்போது எதெல்லாம் தேவையில்லாத காரியங்கள் சபைகள் இருக்குதோ உடைத்து வெளியே நொறுக்கும்படியா. அந்த ஆலயம் என்று சொல்லப்படும் பொழுது இவர்கள் அந்த பர்டிகுலர் குறிப்பிட்ட இடத்துல ஜனங்கள் கூடுகையாக இருந்து அந்த கூடாரத்துக்கு அடியிலே தேவர்களை ஆராதித்த நாட்கள் உண்டு. ஆனால் இதே வார்த்தையை நம்ம ஒப்பிட்டு புதிய ஏற்பாடில் இயேசு சொல்லுகிற வல்லமையில் வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்க சார், நான் அவர் சொல்லுகிறார், நீங்களே தேவனுடைய ஆலயம். இட் இஸ் யூ ஆர் த டெம்பிள் ஆஃப் காட். நாம்பளே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறபடியா இந்த வார்த்தையை விளக்கி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தேவச்சனமே, இன்றைக்கு இந்த ஆலயம் மீண்டுமாய் பழுது பார்க்கப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டு இந்த சபையின் அங்கத்தினராக கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டு அநேக முறை நாம் செய்கிற பாவங்கள் நம்முடைய கண்களை மறைத்து போய் இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள் இல்லாமல் அநேகர் வழி விலகி போனதை பார்க்கும் பொழுது இந்த வார்த்தை எனக்கு தெளிவாக சொல்லப்படுகிறது. எனக்கு இந்த ஆலயம் ஏற்கனவே அவர் இந்த இடத்தை அரசாண்ட வாழ்ந்த இந்த சரீரம் இன்றைக்கு புதுப்பிக்கப்பட வேண்டும். பிகாஸ் ஆவியானவர் தான் இந்த இடத்துல அசைவாடுவார். ஒவ்வொரு டைம் when we see God, பரிசுத்த ஆவியானவரை என்னோடு இடைப்படுங்க, பரிசுத்த ஆவியானவரை என்னோடு பேசுங்க. ஆண்டவரை சொல்லியிருக்கிறேன், நான் இந்த இடத்தை விட்டு கடந்து சொல்கிறேன், ஆனால் உங்களோடு இருப்பது பரிசுத்த ஆவியான உன்னோடு கூட இருக்கிற இம்மானுவேல் என்று சொல்வதற்கு God visited, என்னோடு கூட உன்னோடு கூட அவர் எப்பொழுதுமே இருக்கிறார் என்று சொல்ற விளக்கத்தின் அடிப்படை பார்க்கும் என்று சொன்னால் இந்த ஆலயத்தில் தான் என் இயேசு எப்பொழுதுமே தங்கி இருக்கிறார். Because I carry the temple. ஆங்கிலத்தில் சொல்வார்கள், you know, we don't go to, Christians don't go to the church, they don't go to the temple to worship God, but they carry the temple. ஆலயத்துக்கு போகிறோம் என்று சொல்லி கட்டிடத்தை நோக்கி அவர்கள் போகவில்லை, நாமளே அந்த ஆலயமாக மாற்றப்படுகிறோம். Because you are the temple of God. அப்போ ஆண்டவர் இன்னைக்கு வெளிப்பாடுல நமக்கு கொடுக்கிற ஒரு ஞானமுள்ள வார்த்தை விளக்கம் என்ன என்று சொன்னால், தேவச்சனமே, நீங்களே அந்த ஆலயம். இந்த ஆலயம் என்று சொல்லப்படும் பொழுது ஐயோ என் அப்பா எனக்குள்ளே இருக்க வேண்டும், நான் போகிறதெல்லாம் என்னோடு கூட இருக்க வேண்டும், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை விட்டு கைவிடுவதும் இல்லை, அவர் என்னோடு கூட இருக்கிறார், என்னோடு பேசுவார், நான் உன்னோடு நான் இருப்பேன் சொல்லி அநேக வாக்குத்தத்த வார்த்தைகளை நம்ம கேட்டுக்கொண்டு போகிறோம். ஆனால் நம்முடைய ஆலயத்தில் இடம் இல்லாமல் இன்றைக்கு சபையின் வெளியிலே அவர் கதவை தட்டி கொண்டு காத்து கொண்டிருக்கிற நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. Take this temple. எனக்கு இந்த ஆலயத்தை கிறிஸ்தவர்கள் நாம் இன்னைக்கு சரி பார்க்க வேண்டும். எண்ணங்களை சரி பார்க்க வேண்டும், கைகளை சரி பார்க்க வேண்டும், கால்களை பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், பேச்சுகள் சரி பார்க்க வேண்டும், யோசனைகள் சரி பார்க்க வேண்டும், உள்ளத்தில் ஆராய்ந்து அறிந்து கொள்ளுகிற காரியங்கள் தீமைக்குரிய காரியங்களா இல்லை ஆராய்வதன் மூலமாக எவ்வளோ பேர் ஒரு மனுஷனை கொலை செய்கிறோம். சிந்திப்பதன் மூலமாக ஒரு மனுஷனை நீங்கள் உயிர்ப்பிக்கவும் முடியும், சிந்திப்பதன் மூலமாய் ஒரு மனுஷனை கொலை செய்யவும் முடியும், அழிக்கவும் முடியும். It's just the heart. But what God is trying to say that
If you are the temple of God, நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று சொல்லி எடுத்துக்கொள்ளும் பொழுது, தேவ பிள்ளைகளே, இந்த ஆலயத்தில் தங்குற ஒரே ஒரு ஆவி அந்த பரிசுத்த ஆவியானவர். என்னை படைத்த என் படைப்பாளி என்னோடு கூட இருக்க வேண்டும். I always carry this presence of God, even 24 hours if the maximum. நான் தூங்கும் பொழுது எனக்குள்ள ஒரே ஒரு கவலை என்ன, நான் தூங்குறதுக்கு முன்பு அப்படியே கண்ணு சொக்கப்படும் பொழுது இயேசுவோட சொல்லி, இயேசுப்பா நான் தூங்க போகிறேன், உங்களை கொஞ்ச நேரம் மறக்க போகிறேனே என்று சொல்லி அந்த ஒரு வைராக்கியத்தோடு கவலையோடு தான் என் கண்ணை நான் மூடுவேன். நான் That's the way I always think about God. ரயில்வே ஸ்டேஷன் சொல்லி நடந்து போகும்போது சொல்லி நான் இந்த ஊழியத்தை செய்துட்டு நான் கடந்து போனா கூட I always say, Lord, speak to me. I need you. நீங்க எனக்கு வேண்டும். 4 வயசு இருக்கும்போது எங்கள் அப்பா என் கையை பிடிச்சிட்டு போய் ஹாஸ்டலில் விட்டுட்டு 1 மாதத்தில் உன்னை பார்க்க வரேன்னு சொன்னவர் தான். அந்த கனவோடு நான் 4 வயசு இருக்கும்போது I even know my face, my dad's face. எங்கள் அப்பாவுடைய முகத்தை கூட நான் சரியாக பார்த்ததில்லை, அம்மாவுடைய முகத்தை கூட நான் சரியாக பார்த்ததில்லை. இப்போ வேணுமா இந்த ஹாஸ்டலில் இருக்கும்போது 4 மாதம் கடந்து போச்சு, 6 மாதம் கடந்து போடுது, என்னை பார்க்க யாரும் வரல. 10 வருடங்களாக எங்கள் அப்பா அம்மா யாருன்னு சொல்லி தெரியாமலே நான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன். எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் ஒரே ஒரு பையன்தான். ஐ எம் த ஒன்லி ஒன் சன். எங்கள் அப்பா அம்மாவுக்கு யாரும் சொந்த பந்தங்களும் கிடையாது, சித்தப்பாவும் கிடையாது, கசின்ஸும் கிடையாது. இன்னும் இஸ்ன்னு நிறைய சொல்கிறீங்க, அதெல்லாம் எனக்கு ஒன்றுமே புரியாது. அந்த மாமன் இந்த மாதிரி அந்த சித்தப்பா இந்த சித்தப்பா, என் வாழ்க்கையில் சித்தப்பானா மீனிங் இன்னும் எனக்கு தெரியாது. ஆஃப்டர் 10 years 10 வருடங்கள் கழித்து எங்கள் அப்பா வந்து நிற்கும் பொழுது, தூரத்துலேருந்து பார்க்கும் பொழுது எங்கள் வார்டனை பார்த்து சொன்னேன், ஐயோ இவர் எங்கள் அப்பா கிடையாது, he is not just like me. அவர் பார்க்க கேவலமாக இருக்கார், அசிங்கமாக இருக்குது, கிழிஞ்ச ட்ரெஸ் பார்க்க நாச்சமாக இருக்கிறது, இவர் எங்கள் அப்பா இல்லை, அப்படியே அனுப்புங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்த வழியாக அவரை அனுப்புனாங்க. மீண்டுமா 2 வருடங்கள் கழித்து என்னை பார்க்க வரும்பொழுது தான் அவரை கையை பிடிச்சி நான் சொன்னேன், 15 வருஷம் கழித்து 12 வருஷம் கழித்து உங்களை நான் பார்க்குறேப்பா. when was the last time, என்றைக்கு உங்கள் பையன் உயிரோடு இருக்கிறானான்னு சொல்லி நினைச்சிங்களா? loneliness, brokenness was pounced in my life. என் வாழ்க்கையில் இந்த ஃபெயிலியர்ஸ், கடினமான நாட்கள், என்னை அடிக்கிற நாட்கள், கேவலப்படுத்தின நாட்கள், அழுகை நிறைந்த நாட்களில் இருக்க பொழுது நிறைய காரியங்கள் நான் சொல்லுவேன். ஆனால் இன்ஸ்பைட் ஆஃப் தட் என் உள்ளத்தில் இருக்கிற ஒரே ஒரு ஆசை, எனக்குள்ளே இந்த ஒரே ஒரு வாஞ்சி, அந்த ஹாஸ்டலில் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு முக்கியமான காரியம், அந்த பாடுகள் மத்தியிலும், அந்த அரவணைப்பு இல்லாத நாட்களிலும், அன்பு பாசம் இல்லாத நாட்களிலும், சாப்பிடுவதற்கு ஏங்கிக் கொண்டிருந்த நாட்களிலும் சரி, அந்த கடினமான சூழ்நிலைகள் மத்தியிலே, வெறுக்கப்பட்ட சூழ்நிலைகள் மத்தியிலே, என்னை உடைந்து நொறுக்கப்பட்ட சூழ்நிலைகள் மத்தியிலே எனக்குள்ளே நான் தெரிய ஆரம்பித்தேன், எனக்குள்ளே நான் அறிய ஆரம்பித்தேன், எனக்குள்ளே ஒருவரை நான் இடத்தை கொடுக்க ஆரம்பிச்சேன்னு சொன்னால் எந்த மனுஷனுக்கு கிடையாது, எந்த ஒரு காரியமும் கிடையாது. என் இயேசுவை முழுமையாக அறிய ஆரம்பிச்சோன்னே அவர்கிட்ட சொல்ல ஆரம்பித்தேன், அப்பா நான் அனாதை இல்லை, நான் வந்து எந்த ஒரு தரித்திரமும் கிடையாது, ஆனால் என்னை படைத்தவர் நீர் படைப்பாளியாக இருக்கிறபடியால் இந்த உலகத்தில் உள்ள எந்த அதிசயங்களை காட்டிலும், பெருமைகளை காட்டிலும், உலகத்தில் உள்ள எந்த மனுஷர்களை காட்டிலும் எனக்குள்ள இன்றைக்கு இருக்கிறவர் நீர் பெரியவராக இருக்கிறார். அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். என் கூட படித்த நல்ல பசங்கள்லாம் இன்றைக்கு தொலைந்து போனார்கள். அநேகர் வேலை இல்லாமல் சாதாரணமான காய்கறியும் சூப்பு கடையை வச்சுட்டு பார்த்து நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் என்னை அதிகாரிகளுக்கு முன்பாக உட்கார வச்சிருக்கிறார். இந்த இடத்திலிருந்து ஊழியத்தை செய்வதற்கு கூட நான் தகுதி இல்லாத மனுஷன். I want to tell you, தகுதி இல்லாத என்னை என் தேவன் உயர்த்திருக்கிறார். தேவ ஜனமே, இந்த இடத்துல அமர்ந்திருக்கிற எந்த மனுஷியாக இருந்தாலும் சரி, மனுஷனாக இருந்தாலும் சரி, என் இயேசு உங்களை நேசிக்கிறார். இஃப் யூ கீப் காட், இயேசுவை கடவுளை உடைய இருதயத்தில் நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால், எந்த பொல்லாப்பு உனக்கு முன்பாக வந்தாலும் சரி, வாலிப பிள்ளைகளுக்கான விசேஷமாக சொல்கிறேன். அநேகர் என்று வந்து அழுந்து சொல்கிறது, ஐயோ வாழ்க்கை கெடுத்து போய்விட்டேன், நாசமாக போய்விட்டேன், என் வாழ்க்கை திருமணத்துக்கு முன்பாகவே கெட்டு போய்விட்டது, எனக்கு திருமணமே ஆகாது, என்னை பொண்ணு பக்கம் இத்தனை வருஷம் வராங்க, எதுவுமே நடக்கலை, மாப்பிள்ளை பக்கம் வராங்க, ஒன்றும் நடக்கலை. அநேக வயது முதியவர் சொல்கிறாங்க, என் வயசு முதிர்ந்தோட என்னை கொலை செய்ய பார்க்குறாங்க, ஹாஸ்டலில் போட வைக்கிறாங்க. ஈவன் மிடில் ஏஜ் கேர்ள்ஸ் அண்ட் உமன்ஸ் they come to me and say,
said எங்க வாழ்க்கையில எல்லாமே வறுமை தான், நாங்க பட்டது எல்லாமே கஷ்டம், கண்ணீர் தான் என்று சொல்லி. But I gave the hope for the people. இந்த கஷ்டத்தின் மத்தியிலும் உங்களை இவ்வளவு நடத்தி வந்திருக்கிறாரே அந்த படைப்பாளி நினைத்து பாருங்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு ஆச்சரியமான காரியம். Because every பாடுகள் மத்தியிலும், வேதனைகள் மத்தியிலும், கண்ணீர்கள் மத்தியிலும் தேவ ஜனமே, don't ever pray for take this cup from me. இந்த பாத்திரம் என்னிடந்து நீங்க கூடுமானுங்க என்று சொல்லி நீ ஜெபிப்பதை காட்டிலும் என்னுடைய வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்டது தான். ஒவ்வொரு பாடுகள் கத்த நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கப்படும் போது, ஒவ்வொரு சவால்களை நம்ம சந்திக்கப்படும் பொழுது, ஒவ்வொரு வறட்சியை நம்ம சந்திக்கப்படும் பொழுது, ஒவ்வொரு கேவலமான சூழ்நிலைக்குள்ளே நீ தள்ளப்படும் பொழுது, ஒவ்வொரு கேள்விகள் மத்தியிலே நீ தள்ளப்படும் பொழுது தேவச்சனமே, don't even pray for God to take you out of this. அந்த இடத்திலிருந்து விடுதலையாக்கும் முடிவையா ஜெபிப்பதை காட்டிலும் you have to pray. நான் ஜெபிக்கிற ஜெபம், help me Lord, எனக்கு உதவி செய்யுங்க, இதை கடந்து செல்வதற்கு எனக்கு திராணி கொடுங்க என்று சொல்லி. Because when you pray, நீங்க ஜெபிக்கும் பொழுது, இந்த பாத்திரம் எனக்கு நீங்க செய்யுங்கப்பா, இந்த காரியத்தை தடுக்க ஆண்டவரே, இந்த மனுஷனை பார்க்க வேண்டாம் ஆண்டவரே சொல்லி நீங்க ஜெபிக்கும் பொழுது அந்த டைம்ல உங்களுக்கு எல்லாம் மறைஞ்சு போயிடும். But one day it will come back to you. மீண்டுமாய் அதை சந்திக்கிற நாட்கள் வெகு தூரம் கிடையாது, வெகு தொலைவு கிடையாது. ஆனால் உங்களுடைய ஜெபங்கள் எப்படியா இருக்க வேண்டும்? Help me Lord to go through it. இந்த சிறு குழந்தை பாருங்க, ஆச்சரியமான காரியத்தை செய்கிறான். அந்த தேசத்தில் தேவனை தேடுவதை காட்டிலும், தேவனுக்காக செய்ய வேண்டிய காரியத்தை 100% தேடுவதை காட்டிலும், மூன்றாவது எடுக்கிற ஒரு எழுப்புதல், அந்த தேசத்தில் ஆலயங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். இந்த ஆலயம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். நீங்க எந்த இடத்துல கடந்து சென்றாலும் உங்க கூட இருக்கிறவர் அவர் ஒருவர் தான். அவர் உங்க கூட இருந்துட்டான்னு சொன்னா வாழ்க்கை செழிப்பாக மாறும். பலவீனமாக இருந்தாலும் சரி, அவர் பலத்தை கொடுக்க திராணி உள்ளவராக இருக்க. அதோடு கூட முடிக்கவில்லை. இந்த குழந்தை என்ன செய்யலாம் பாருங்க, வாசிக்கொண்டே போவோம். இப்படியே அவன் ஆலயத்தை அவன் எல்லாம் செய்ததுக்கு அப்புறம், சரி பார்த்ததுக்கு அப்புறம் 14வது வசனத்தை நம்ம எல்லாருமே சேர்ந்து வாசிப்போம். ஏன்னா இது வல்லமையுள்ள வார்த்தை. 14வது வசனம், கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்ட பணத்தை அவர்கள் எடுக்கிற போது மோசேயை கொண்டு கட்டளையிடப்பட்ட கர்த்தருடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை ஆசாரனாகிய இலக்கியா கண்டெடுத்தான். இப்போ சபையிலே ஆலயத்தை அவன் சுத்திகரித்த உடனே இந்த ஆலயத்திலே தேவன் இருக்கிறார் சொல்லி நினைப்பதை காட்டிலும், இந்த ஆலயத்திலே அவர் எப்பொழுதுமே தங்கி இருப்பதற்கு, நம்மோடு பேசுவதற்கு ஒரு கருவி இருக்க வேண்டும். என்ன கருவி? அவன் புதைக்கப்பட்ட இடத்தை பார்க்கும் பொழுது நோண்டி 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 ஏதோ பணம் கிடைக்குமோ, பொருட்கள் கிடைக்குமோ, ஏதாவது அந்தஸ்து கிடைக்குமோ, இல்லை ஏதாவது மறைப்பொருள் பல வருஷமாய் போய் இப்பொழுது தோண்டி எடுக்கிறோமே என்று சொல்லி அவர்கள் எடுக்க தோண்டும் பொழுது அவர்களுக்கு கிடைத்த ஒரே ஒரு பொக்கிஷம் என்ன என்று சொன்னால் தேவனுடைய சத்தியம். தேவனால் கொடுக்கப்பட்ட, மோசேயினால் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாண புஸ்தகம் என்று சொல்லப்படும் பொழுது அது தேவன் கர்த்தர் இந்த மோசேக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை புஸ்தகம் என்பது அந்த இடத்துல புதைந்து போய் இருக்கிறபடியால் அந்த ஆலயத்தில் புதைக்கப்பட்ட ஒரே ஒரு வல்லமை உள்ள கருவி தேவனுடைய சத்தியம் இப்பொழுது தொலைந்து போய் இருக்கிறது. எனக்கு இந்த ஆலயத்திலும் தேவனுடைய சத்தியம் அநேக முறை நம்ம தொலைத்து போய் வச்சிருக்கிறோம். தேடுறோம், நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறோம். But God is speaking. ஆண்டவன் நம்மோடு பேசுகிற தேவச்சனமே, இந்த ஆலயத்தில் கண்டெடுக்க வேண்டியது தேவனுடைய சத்தியம் ஒன்று மாத்திரதான். அதுக்கு தான் இந்த சபைக்கு நம்ம வருகிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு கூடுகைக்கும் இந்த சபையோடு கூட இணைந்து சபைக்கு வருகிறோம் என்று சொன்னால், வீட்டில் நீ தேடுவதை காட்டிலும் இந்த சபையில் தேவனுடைய அசைவுறுதலை பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்கிறோம். தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு நீ சமுதாயத்துக்குள்ள போகும் பொழுது, இந்த வார்த்தையை சுமந்து சொல்லும் பொழுது இந்த வார்த்தையினுடைய வாழ்க்கைக்கு ஜீவனை கொடுக்கும், சத்தியத்தை கொடுக்கும். ஏன்னா வேதம் சொல்லப்படுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள். That's it. சத்தியத்தை நீ அறிந்து கொண்டால் போதும். இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எந்த கட்டுகள் இருந்தால் அந்த விடுதலைக்கு ஆப்போசிட்டா சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அடைக்கப்பட்ட கதவுகளை குறித்து பேசப்படுகிறது. நொறுக்கப்பட்ட, வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ள இருக்கிற ஒரு குடும்பம், சமுதாயமாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஆண்டவர் ரகசியத்தின் கோலை நம்ம கையில் கொடுக்கிறார். என்ன ரகசியம்? தேவனுடைய சத்தியத்தை நீ கண்டெடுப்பாய் என்று சொன்னால், இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளும் பொழுது தேவனுடைய வார்த்தையை நீ பெற்றுக்கொள்ளும். ஏன்னா அவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும்
பலத்தையும் ஆசீர்வாதத்தையும் விடுதலையும் சரீரத்தையும் உயிர்ப்பிக்கிற ஒரு வார்த்தைகளாக இருக்கு. ஏன்னா வார்த்தைகளை அனுப்பி செத்த பிணத்தையும் உயிரோடு எழுப்பினவர் இன்னைக்கு வார்த்தைகளை அனுப்பி அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். That's why we come to the church, to receive the word. You are so blessed to have such a wonderful man of God. அருமையான வார்த்தையை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, I'm telling you, எத்தனை பேர் இந்த சீரியஸாக நீங்கள் கையில் சுமந்துட்டு போகிறீங்க, இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு போகிறீங்க எனக்கு தெரியாது. பட் ஸ்டார்ட் ஃப்ரம் டுடே. அடுத்த வாரம் வரும்பொழுது எங்கள் பாஸ்டர் கொடுக்கிற வார்த்தையை நான் சுமந்து சொல்லணும். மறந்துட்டு போகிறதுக்கு நம்ம சபைக்கு வரல. பட் when you carry the word of God, தேவனுடைய சத்தியத்தை சுமந்து பார், உன் பாரங்கள் அப்படியே இறங்கும். ஹல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடுதலையை கொடுக்கும். I have only 15 minutes more. வாசித்துக்கொண்டே போவோம். அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்க வேண்டும்? இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. நான் வேறு எதுவுமே உங்களுக்கு சொல்லவில்லை, வேறு எந்த ரெஃபரன்ஸும் கிடையாது. ஒரு சாப்டர்லேயே இவ்வளோ ரகசியங்களை கத்தனோடு பேசி கொண்டிருக்க ஒரு சின்ன குழந்தை பாருங்க, யோசிச்சு பாருங்க. யோசிக்க யாருமே 3ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு குழந்தை எடுத்த ஒரு பிரயாசம். பட் லுக் அட் தட், he is doing such a way that 50 வருஷம் படித்து அனுபவப்பட்ட ஒரு மனுஷனுடைய காரியத்தை குறித்து இங்கே விளக்கி பேசப்பட்டிருக்கிறது. லுக் அட் தட். அப்போ இவனை கம்பேர் பண்ணி நம்ம பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நம்மளாம் இன்னும் பால் குடிக்கிற குழந்தைகள் தான். 14 வருஷத்தில் வாசித்த உடனே ஆலயத்தில் அவன் சத்தியத்தை கண்டெடுக்கிறான். வாசித்து கொண்டே போவோம். 16வது வசனத்தை வாசிங்க. சாப்பான் அந்த புஸ்தகத்தை ராஜாவினிடத்துக்கு கொண்டு போய் அவனை நோக்கி, உம்முடைய ஊழியக்காரர் கட்டளையிடப்பட்டவைகளை எல்லாம் அவர்கள் செய்கிறார்கள். அடுத்த வசனம் வாசிங்க. கர்த்தருடைய ஆலயத்திலே சொந்த பணத்தை அவர்கள் கூட்டி அதை விசாரிப்புக்கார கையிலும் வேலை செய்கிறவர்கள் கையிலும் கொடுத்தார்கள் என்று ராஜாவுக்கு மறு செய்தி சொன்னதும் அல்லாமல், which means they did not stop with the work. அந்த குறிப்பிட்ட வேலையை அவர்கள் செய்யும்படியா போனார்கள். ஆனால் அவர்கள் வேலை செய்வதை காட்டிலும் அவர்கள் பெற்றுக்கொண்டது பலன் வித்தியாசமாக இருந்தது. Look at that. அல்லாமல் அடுத்தது வாசிக்க பார்க்கலாம். வல்லமையுள்ள வார்த்தை. ஆசாரனாகிய இலக்கியா என் கையிலே ஒரு புஸ்தகத்தை கொடுத்தான் என்பதை சாப்பிடனாகிய சாப்பான் ராஜாவுக்கு அறிவித்து ராஜாவுக்கு முன்பாக அதை வாசித்தான். 19 நியாயப்பிரமாணத்தின் வார்த்தை ராஜா கேட்டபோது, look at that. அப்ப என்ன காரியம் சொன்ன ராஜா? ஐயோ, எனக்கு வாசிக்க நேரமில்லை, கேட்பதற்கு நேரமில்லை, எனக்கு இப்பொழுது வேற மீட்டிங் இருக்கு, அந்த மீட்டிங், அந்த வியாபாரம் சொல்லி எந்த ஒரு உதாரணத்தையும் சொல்லவில்லை. இந்த வேலைக்காரை இந்த புஸ்தகத்தை நான் கண்டெடுத்தேன் என்று சொல்லி நேர ராஜாக்கு முன்பாக நின்ன உடனே ராஜா சொல்ற வார்த்தை, வாசி வாசி. அவன் காதுகள் கேட்கும்படியாய் இந்த தேவனுடைய சத்தியத்தை இந்த ஜனங்கள் வாசிக்க ஆரம்பிக்கிறார்கள். தேவ ஜனமே, கர்த்தருடைய சத்தியத்தை நீ வேதத்தை கரங்களில் எடுத்துக்கொண்டு சத்தியத்தை அறிய வந்திருப்பாய் என்று சொன்னால் வாசிக்கப்பட வேண்டிய சத்தியங்கள் குரல்கள் எழுப்பி உயர்த்த சத்தத்தோடு இருக்க வேண்டாம். என் பையனுக்கு இப்போ நான் சொல்லுவேன், when you study, read it louder. சத்தமாக நீ வாசி. ஏன்னா செக்குலர் நீங்கள் போகணுன்னு சொன்னால் டியூஷன் டீச்சர் சொல்லுவாங்க, இங்கிலீஷோ இல்லை ஹிஸ்ட்ரியோ நீ வாசிக்கும் பொழுது மனப்பாடம் பண்ணும்போது நீ சத்தமாக வாயை திறந்து வாசி, அப்போ தான் உன் மனசில். பட் ஏன் வேதத்தை அப்படி வாசிக்க முடியல நமக்கு? when we read the Bible we are so silent. But I want to tell you that இன்னைக்கு ஒரு ரகசியம், இந்த சத்தியத்தை இந்த ராஜா சின்ன குழந்தை வாசிக்கும்படியா அவன் விட்டு கொடுக்கும் பொழுது சம்திங் இஸ் ஹேப்பனிங். நிறைய முறை யோசிப்போம், தெய்வ சத்தியத்தை வாசிப்பதன் மூலமாக அநேக முறை கஷ்டங்கள் வரும்போது, சோதனைகள் வரும்போது எங்கே ஆசீர்வாதமான வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வார்த்தையை பல முறை வாசிக்கிறோம். ஆனால் வாசிப்பதன் மூலமாக ஆசீர்வாதம் வந்து விடாது. லுக் அட் த வேர்ட்ஸ். என்ன நடக்குது பாருங்க. அவன் வாசிக்க ஆரம்பிச்ச உடனே 19வது வசனம், நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை ராஜா கேட்டபோது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு வா. வாசிக்கப்பட்ட சத்தியம் அவனுக்கு சமாதானத்தை கொடுக்கல, கண்ணீருக்கு பதிலாக களிப்பை கொடுக்கவில்லை, வறட்சிக்கு பதிலாக செழிப்பை கொடுக்கவில்லை. போராட்டத்தின் மத்தியில் எப்படியாவது விடுதலை வேண்டும் என்று சொல்லி அவன் ஏங்கிக் கொண்டு வாசிக்கிற ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும்
வாசிக்கப்பட்ட பகுதி எதை குறித்து பேசப்படுகிறது? அந்த தேவனுடைய வார்த்தையை இந்த குழந்தை கேட்க ஆரம்பித்த உடனே அவனுடைய வஸ்திரம் கிழித்து கொண்டு என்று சொல்லப்படும் பொழுது ஏதோ நிர்வாணத்தை குறித்து இங்கு பேசப்படவில்லை. இந்த வார்த்தையுடைய விளக்கம் எதை குறித்து பேசப்படுகிறது? இந்த தேவனுடைய சத்தியத்தின் வார்த்தைகளை வாசிக்க 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 அவனுடைய கண்ணில் கண்ணீர் வடிய ஆரம்பிக்குது, உள்ளம் உடைக்க ஆரம்பிக்குது. ஐயோ என்று சொல்லக்கூடிய சூழ்நிலைக்குள்ளே இந்த ராஜா தள்ளப்படுகிறது. இந்த காட்சி பார்க்கிறது. வஸ்திரத்தின் ஓரம் சொல்வது கேட்கப்பட்ட சத்தியத்தின் வார்த்தைகள் ஏதோ இந்த தேசத்தில் சமாதானத்தை கொடுக்கிற வார்த்தையாக அமையவில்லை. வாசிக்கப்பட்ட இந்த சத்தியம் தேசத்தில் சாபத்தை கொண்டு வருகிற சத்தியமாக இருக்கிறபடியால் இந்த வாசிக்கப்பட்ட இந்த சத்தியத்தின் விளக்கம் எங்களுக்கு புரியவில்லை என்று சொல்லி இந்த சத்தியத்தின் விளக்கத்தை அறிந்து கொள்ளும்படியா இன்னொரு காரியத்தை எடுக்கலாம். வாசிக்க நேரமில்லை, இப்படி வாசிக்கொண்டே போவோம் என்று சொன்னால் 22வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது இலக்கியமும் ராஜாவும் அனுப்பின மற்றவர்களும் என்று சொல்லப்படும் பொழுது ஞானிவாளிகளும் இப்பொழுது ராஜாவோடு கூட எங்கே போறாங்கன்னு சொன்னா உள்தால் என்னும் சாதாரணமா ஒரு பெண்ணிட்ட போறாங்க. ஞானிவாளியை தேடி போகல. அவனுக்கு எவ்வளவு ஞானிவாளிகள் இருந்திருக்கலாம்ல. why you should go? அதுவும் வேதம் சொல்லப்படுகிறது அரண்மனையில் வண்ணாத்தி துணியை துவைச்சி வேலைக்காரனாக இருக்கிற ஒரு புருஷனுடைய மனைவியிடம் போய் யார் போகிறா? இந்த ராஜாக்களும் மந்திரிகளும் ஓடி போகிறாங்க. they were desperate in understanding the world. அந்த மனுஷி ஒரு சாதாரண மனுஷியாக இருக்கலாம், சமுதாயத்துக்கு முன்பாக ஒரு கேவலமாக யாரும் பார்த்திராத, யாரும் பேசாத, யாருமே அவங்கள்ட்ட போய் உட்காந்து எந்த காரியத்தையும் பண்ணாத, இது வரைக்கும் நல்ல காரியத்தையே அனுபவிக்காத ஒரு மனுஷியாக இருந்திருக்கலாம். தேவ ஜனமே, I want to tell you something. இந்த மனுஷி ஒருவேளை அவன் மாம்ச சம்பந்தமாய் கேவலமாய் அசிங்கமாய் அவருடைய நாவுகள் அவருடைய வாய்கள் நாற்றமுடையதாய் இல்லை மரித்து போகிற அழிந்து போகிற நாவுகளாக இருந்தாலும் இந்த தீர்க்கதரிசி வேதம் சொல்லப்படுகிறது தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாக்கப்பட்டவைகள் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தவான்களுக்கு ஏவப்பட்டு பேசுகிற வார்த்தைகள் அனைத்துமே தீர்க்க தரிசனமாக இருக்கிறபடியால் இந்த பெண்ணுடைய இந்த உள்தங்களுடைய நாவுகள் ஒருவழி மனுஷ சம்பந்தமான வாயாக இருக்கலாம். ஆனால் அவ பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட்டு தீர்க்க தரிசனமாக பேசுகிற வார்த்தையாக இருக்கிறபடியால் இந்த பெண்ணுடைய வாயும் இங்க தீர்க்க தரிசனமான வார்த்தைகளும் இணைக்கப்படும் பொழுது அங்கதான் வல்லமை புறப்படும். So don't underestimate about who you are. உங்களையே தாழ்த்தி கொள்ளாதீங்க தேவ பிள்ளைகளே. God has brought you to this church so that you will be a different person. இந்த சபையில் நீங்க வந்திருப்பீங்கன்னு சொன்னா நீங்கள் விசித்திரமான கூட்டம், வித்தியாசமான கூட்டம், தேசத்தை கலக்கிற கூட்டம், தேசத்தில் மாற்றுதலை கொண்டு வருகிற கூட்டம், ஊழியத்தை உயர்ந்த கட்டத்துக்கு எடுத்து செல்கிற. எங்களுக்கு இந்த 500 பேர் போதும், இந்த கொஞ்சம் பேருக்கு கதையாது. ஆனால் இந்த சபை ஆத்துமாக்களால் நிரம்பி வழியத்தக்கதாக ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆலயம் நீங்கள் அற்புதங்களை செய்கிறவர்களாக மாறப்பட வேண்டும். It is you can do the great things. நீங்கள் சாதாரண மனுஷர்கள் அல்ல. பிகாஸ் ஒருவேளை நீ சாதனமாக இருக்கலாம் தெய்வ ஜனமே, வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் அனைத்துமே தேவனுடைய வார்த்தைகளாக இருக்கிறபடியால் அந்த வார்த்தை ஒன்று போதும், அற்புதம் நடக்கும். ஐ ஆல்வேஸ் டெல், நீங்கள் எதை நீங்கள் அறிக்கை செய்கிறீங்களோ அதே தான் உங்கள் வாழ்க்கைக்கு நடக்கும். ஏன்னா ஜோபு அதான் சொல்கிறான், நான் எதை அறிக்கை செய்தனோ அதுவே எனக்கு நேர்ந்தது என்று சொல்லப்படும் பொழுது, இஃப் யூ லிசன் டு திஸ் ட்ரூத், இது உண்மை என்ன சொன்னால் என்றிலேருந்து எந்த காரியத்துக்காக நீங்கள் அறிக்கை செய்கிறீர்களோ அந்த காரியம் அப்படியே உங்களுக்கு வாய்க்கையாகும். இஃப் யூ சே தட் எங்கள் ஊழியங்கள் பிரகாசமாக இருக்க வேண்டும், எங்கள் சபை வளர வேண்டும், எங்கள் குடும்பம் வளர வேண்டும், எங்களுடைய வியாபாரம் வளர வேண்டும், நாங்கள் எப்பொழுதுமே உயர்ந்து இருக்க வேண்டும், நாங்கள் எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு தேவை செய்கிற உதவி செய்கிற ஒரு ஜனக்கூட்டமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அறிக்கை செய்து வாழ்வீங்க என்று சொன்னால் எதை அறிக்கை செய்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும். ஹல்லேலூயா. லுக் அட் திஸ் சைல்ட். அவன் தேவ சமூகத்தில் வார்த்தை வாசிக்கப்பட்ட வார்த்தைக்கு விளக்கத்தை அறிந்து கொள்ளும்படியாய் தீர்க்க தரிசனத்துக்கு ஓடுறாங்க.
தேவச்சனமே, இன்றைக்கு சபைக்கு வந்துக்கணும்னு சொன்னால் அநேக முறை வாசிக்கிறோம், நமக்கு விளக்கம் புரியவில்லை. ஆனால் ஆண்டவர் சபைக்கு நமக்கு ஒரு அங்கத்தினர் சபையை கொடுத்திருப்பார் என்று சொன்னால் வாசிக்கப்பட்ட கேட்கப்பட்ட சத்தியத்தின் விளக்கத்தை அறிந்து கொள்வதற்கு தான் ஆண்டவர் அருமையான பாஸ்டரை நமக்கு கொடுத்திருக்கிறார். when he speak the word, அவர் பேசப்படும் பொழுது ஆவியானவர் விளக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். that's why we come to the prophet. தீர்க்கதரிசிக்கு முன்பாக நிற்கப்படும் பொழுது ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். விசாரிக்கிற இடத்தில் போய் விசாரிக்கும்படியாய் இந்த ராஜா தள்ளப்படுகிறார். வாட்ஸ் த ஃபைனல்? இந்த தேசத்துக்கு எதிராக இருந்த சாபத்தை இந்த பெண் விலைக்கு சொன்னதன் மூலமாய் அவன் தேசத்தையே இணைத்து அறிக்கை செய்யும்படியாய் ஆண்டவர் முன்பாக பாவ மன்னிப்பை கடைசியாக எடுக்க ஆரம்பிக்க, தேசம் அனைத்துமே கர்த்தருக்கு முன்பாக நாங்கள் செய்தது தவறு, எங்களை மன்னிங்க என்று சொல்லி தேவ சமூகத்தில் அவங்கள் தன்னையே தாழ்த்த ஆரம்பிக்கும் பொழுதுதான் அதே தீர்க்கதரிசி சொல்றார், உங்க ராஜாட்ட போய் சொல்லுங்க, நீங்கள் மரிக்க மாட்டீர்கள், நீங்கள் பிதா எங்க அடக்கம் செய்தார்களோ அதே பிதாவின் கல்லறையில் நீங்க சமாதானமாய் நீங்கள் படுப்பீர்கள் என்று சொல்லி முடிவையும் குறித்து ஆண்டவர் அங்க சொல்லிட்டார். Seek God, கர்த்தரை தேடுங்க, அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை விட்டு கொடுங்க. மூன்றாவது, ஆலயத்தை சுத்திகரிங்க இந்த ஆலயத்தை. நான்காவது, ஆலயத்தில் கண்டெடுப்பது தேவனுடைய சத்தியம் ஒன்று மாத்திரம்தான். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடுதலை கொடுக்கும். அதோடு கூட இல்லை, இந்த சத்தியத்தை வாசிக்கப்படும் பொழுது அந்த வார்த்தைகள் நம்முடைய பாவத்தை நிவர்த்தி செய்ய, நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து அவருக்கு பிரியமாய் ஆசீர்வாதமாய் ஜீவனுள்ள நதியாக நம்மளை ஆண்டவர் மாற்றப்பட வேண்டும். எல்லா காரியத்தையும் வைத்து ஒரே வார்த்தையில் முடிக்க வேண்டும் என்று சொன்னால் சாபத்தை உடைப்பது தேவ சத்தியம். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், சாபத்தை உடைப்பது தேவ சத்தியம். தலையில கையை வச்சு சொல்லுங்க, உங்க சாபத்தை நீங்க சொல்ல போறீங்க, என் சாபத்தை உடைப்பது தேவ சத்தியம். இன்னொரு முறை சொல்லுங்க, என் சாபத்தை உடைப்பது தேவ சத்தியம். இன்னொரு முறை சொல்றதுக்கு முன்பாக நான் சொல்றேன், என்னென்ன சாபத்துக்கு முன்பாக நீ இத்தனை வருஷமா வாழ்ந்து கொண்டிருக்கீங்க, இல்லை எந்த காரியத்துக்காக நீ செபித்து கொண்டிருக்காயோ இப்போ அதை நினைச்சு நீங்க சொல்ல போறீங்க, விசுவாசத்தோடு முழுமையா சொல்ல போறீங்க. இன்னொரு முறை சொல்லுங்க, என் சாபத்தை உடைப்பது தேவ சத்தியம் ஒன்று மாத்திரம்தான். ஹalleluya. Let's bow heads and we'll pray. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஒரு few seconds உங்களுக்கு முன்பாக நான் கொடுக்கிறேன். ஆண்டவர் சமூகத்தில் would you take time to just rethink upon இந்த வார்த்தைகளை நினைத்து அப்பாட்ட சொல்லுங்களேன், நன்றி அப்பா, இந்த வார்த்தையை கொடுத்தீங்க, நன்றி. சாபத்தை உடைப்பது உடைய சத்தியமுடைய வார்த்தை ஒன்று மாத்திரம்தான். இன்றைக்கு இந்த வார்த்தையோடு கடந்து சொல்ல கிருபை தாங்க. ஜீவனுள்ள நதி இந்த சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு போய் இவர்கள் கடந்து செல்லும் பொழுது கர்த்தாவே ஜீவன் உள்ள நதியாய் இவர்களை மாற்றி தேசத்தை செழிப்பாக்குகிற நதிகளாக ஒவ்வொருத்தரையும் என் ஆண்டவர் மாற்றப் போகிறார். இன்றைக்கே அந்த ஆரம்பம். Today is the beginning of your blessings. Hallelujah. Father, I thank you. இந்த நேரத்தில் செய்திக்காய் நன்றி சொல்லுகிறேன். ஒவ்வொருத்தருடைய உள்ளங்களை நீர் பேசினபடியால் இந்த வார்த்தையை சுமந்து செல்கிறவராக என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபங்கள் எல்லாவற்றையும் உடைப்பது தேவ சத்தியம் என்பதை நாங்கள் இன்றைக்கு முழு ஆழமாய் விசுவாசத்தோடு நாங்கள் சுமந்து செல்ல போகிறோம். கிருபை தாங்க, கிருபை தாங்க. வந்த ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா, கீழாக்காமல் மேலாக்குங்க, நன்மையால் மூடி சுட்டுங்க. எங்க போதகரை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க. சபையார் இன்னும் அதிகமாய் ஊழியத்தை செய்து அறியாத ஆத்துமாக்கள் இயேசுவை அறிய வாய்ப்பு கொடுங்க. உமக்கு நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தரை தேடுகிறதினால நமக்கு ஆசீர்வாதம் தான் வரும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தரை தேடுகிறதினால் அந்த ஆசீர்வாதம் நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாம் நமக்குள்ள உண்டாக்கும். ஆமென். ஒரு 8 வயது ஒரு சிறு பையனை ராஜாவாக்கி பார்க்க விரும்பின ஆண்டவர், நான் சொல்றேன், உங்களை என்ன வேணாலும் ஆக்க அவரால் முடியுன்றதை நம்புங்க.
அவரை தேடுகிற பிள்ளைகளை கர்த்தர் நல்ல நிலையில் நம்மளை ஆக்கி காட்டுவார். எத்தனை பேர் நம்புறோம்? கையை வைத்து சொல்லுங்க. அவரை தேடுற நம்மளை நிச்சயமா நல்லா ஆக்கி காட்டுவார். அவரால் நம்மளை நல்லா ஆக்க முடியாத சக்தி இல்லாத தெய்வம் அல்ல. சகல வல்லமையும் அவர் கையில் இருக்கிறது. அந்த வல்லமையானவருடைய கையில் நான் இருக்கிறேன். எத்தனை பேர் அதை ஆசீர்வாதமா நினைக்கிறீங்க? அதனால நிச்சயமா நமக்கு ஆசீர்வாதம். இன்னைக்கு ரொம்ப அற்புதமா கர்த்தர் இந்த அருமையான தேவ ஊழியனை கொண்டு நம்மோட ஆண்டவர் இடைப்பட்டார். அவருக்காக, அவருடைய ஊழியங்களுக்காக நீங்களாம் ஜெபிக்கணும். அடுத்த மாதம் ஆல்டர்ன்னு சொல்லி ஒரு 500 அல்லது 700 பேருக்காக ஸ்பெஷலாக நிறைய பேரை கூடி வர வைக்கலாம்னா குறிப்பிட்ட ஆட்களை கூடி வர வச்சு ஆண்டவருடைய சமூகத்தில் உண்மையான விதத்தில் கர்த்தரை ஆராதிக்க ஒரு அற்புதமான காரியத்தை பெங்களூர் பட்டணத்தில் செப்டம்பர் மாதம் அவர்கள் செய்கிறார்கள். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. அதில் வருகிற எல்லா வாலிபர்களும் தொடப்படணும். இன்னைக்கு இளம் தலைமுறை இயேசு அண்டே வரணும். எத்தனை பேர் கையை உயர்த்தி? என்ன, இன்னைக்கு நம்மளாம் இருக்கிறோம், நம்மளாம் இளம் தலைமுறை தான். ஆனால் இனி வர காலம் பொல்லாததா இருக்கு, நாட்கள் பொல்லாததா இருக்கிறது என்று வேதம் சொல்லுது பாருங்க. இந்த பொல்லாத நாட்களில், பொல்லாத காலத்தில் எந்த பொல்லாப்புக்குள்ளையும் நம்முடைய தலைமுறை சிக்கக்கூடாது. கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சந்ததி எல்லாம் என்றென்றைக்கும் கர்த்தரை சேவிக்கிற சந்ததியாய் இருக்கணும். கர்த்தரை சேவிக்கிற சந்ததி என்று எண்ணப்படுவார்கள் என்று சொல்லியிருக்கிற வார்த்தை இங்க இருக்கிற ஒவ்வொரு பெற்றோரும் நீங்க அதை விரும்பணும். கர்த்தர் உங்க கையில பிள்ளைகளை கொடுத்திருக்கிறாரா? உங்களை குடும்பமா வச்சுக்காங்க. உங்க குடும்பம் எப்படி இருக்கணும்? என் குடும்பம் தலைமுறை தலைமுறையாய் கர்த்தரை சேவிக்கிற குடும்பமா இருக்கும். கையை உயர்த்தி எத்தனை பெற்றோர் சொல்றீங்க? என் குடும்பம் கர்த்தரை தலைமுறை தலைமுறையாய் சேவிக்கிற குடும்பம். இதை செஞ்சுட்டு நம்ம போனோம்னு வச்சுங்களேன், பரலோகமும் நம்மளை வாழ்த்தோம், இங்க இருந்து பரலோகத்துக்கு வர்றவங்களும் வாழ்த்துவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை நாம் வாழ கர்த்தர் நம்மளை ஒரு நல்ல சபையில வைத்து நல்ல சத்தியங்களை கேட்கிற ஒரு அனுகூலமான இடத்துல, ஒரு நல்ல புல்லுள்ள இடங்களில் அமர்ந்த தண்ணீர் அண்டை கர்த்தர் ஒவ்வொரு முறையும் உங்களை கொண்டு வராரா? உங்களை போஷிக்கிறாரா? கையை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எல்லாரும் மனதார கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாயை திறந்து, எங்கள் நல்ல தேவனே, இன்னைக்கு எங்களோடு நீர் இடைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். உம்மை தேடுவது எங்களுக்கு எவ்வளவு முக்கியம் ஆண்டவரே. உம்மை தேடுவதுக்கு எதெல்லாம் தடையா இருக்கோ அதையெல்லாம் எங்க வாழ்க்கையை விட்டு நாங்க அகற்றுகிறோம் ஆண்டவரே. எங்களையே நீர் ஆண்டவரே ஆலயமாக வைத்திருக்கிறீர். இந்த ஆலயம் கரைபடாதபடிக்கு உம்முடைய சத்திய வசனங்களுக்கு நாங்க எங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து, அந்த சத்திய வசனங்கள் தான் ஆண்டவரே எங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும் என்று இன்றைக்கு அற்புதமா எங்களுக்கு நீர் போதித்தீரே. இந்த சத்தியங்களை நாங்க எங்களுக்கு என்று எடுத்து அதை நாங்க அப்ளை பண்ணி வாழ்க்கையில் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்று நாங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வாழ கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும். இந்த சபைக்கு வருகிற ஒவ்வொருவரையும் கொண்டு நீர் பெரிய காரியங்களை செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். குடும்பத்தில் செய்கிறீர், சமுதாயத்தில் செய்கிறீர். உம்முடைய ராஜ்யத்துக்கு என்று எங்க எல்லாரையும் நீர் ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்வதற்காக எங்களை இந்த நாட்களில் இந்த சத்தியங்களை கேட்க வைத்து இந்த சத்தியத்தின் ஆசீர்வாதத்தை எங்கள் வாழ்க்கைக்குள் நீர் கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் படைத்த காணிக்கைகள், தசம பாகம் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுவோம். உம்மை கனப்படுத்தினவர்களை நீர் பல மடங்கு கனப்படுத்துகிற தேவன். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தருடைய உழைப்பையும் ஆண்டவர், அவர்கள் செய்கிற தொழிலையும், படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தையும் ஆண்டவரை பாதுகாப்பையும், இந்த வாரம் உம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா பிரயாணத்திலும் ஆண்டவரை என்னென்ன புது திட்டங்களை உம்முடைய பிள்ளைகள் செய்ய நினைக்கிறார்களோ அதையெல்லாம் கர்த்தர் நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு வாய்க்க பண்ணும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, வேலை இல்லாம வேலைக்காக தேடிக்கொண்டிருக்கிறவர்கள் இங்கே இருப்பார்கள். ஆனால் இந்த வாரத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் நீ செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வழிகளை திறப்பீராக, அடைப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்திலே. உம்முடைய ஆசீர்வாதத்தை உம்முடைய பிள்ளைகள் அனுபவித்து உமக்கு சாட்சியாய் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க கிருபை செய்யும். இந்த முழு ஆராதனையில் நீர் மாத்திரம் மகிமைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர் மகிமைப்படும்.
எல்லா கன மகிமை துதி ஸ்தோத்திரங்கள் உமக்கே தருகிறோம். ஏற்றுக்கொள்ளும் மகிமை அடையா இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. அவன் எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.